ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல, அது மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல, அது மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அதாவது மத்திய அமைச்சரவை இருக்கு, மத்திய அமைச்சரவை சம்பந்தப்பட்ட கொஸ்டின், அதாவது கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம இவங்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வாங்கம்மா கீர்த்தி, வாங்கம்மா ஆரி. கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவங்க சம்பந்தப்பட்ட கொஸ்டினா யூனியன், சரிங்களா, மத்திய அமைச்சரவை அவங்களை பத்தி கொஸ்டின் தான் பார்ப்போம். ஆர்டிகிள் 74, அதாவது இந்திய விதி 76 என்ன குறிக்குது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கரெக்ட் கரெக்ட். இட் டஸ் நாட் ஹாவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. கூட்டு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இருக்குல்லப்பா, கூட்டு பொறுப்பு இருக்குதானே, கூட்டு பொறுப்பு இருக்குதானே இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப ஆன்சர் ஒண்ணு மட்டும் சரி. இப்ப இது எக்ஸ்பிளேஷன் பார்ப்போமா? இது எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். நம்ம 2020 நடந்த எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் எதுக்கு அதை ஃபர்ஸ்ட் எடுக்காம இருந்தேன்னா, இன்னும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாசம் இன்னொரு எக்ஸாம் நடக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொத்தமா 2020 தனியா ஒரு வீடியோ போட்டு ஃபுல்லா முடிச்சிரும். சரிங்களா, ஃபுல்லா முடிச்சிரும். சரிங்களா, சரி பார்ப்போம். 74 என்னப்பா சொல்லுது? ஆர்டிகல் 74 என்னப்பா சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் இருப்பாரு. பிரசிடென்ட் யாரு பேச்சு நடக்கணும்? பிரசிடென்ட் இருப்பாரு. பிரசிடென்ட் யாரு பேச்சு கேட்டு நடக்கணும்? அட்வைஸ், யாரோட அட்வைஸை கேட்டு நடக்கணும்? யாரோட அட்வைஸ் கேட்டு நடக்கணும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட அட்வைஸ் கேட்டு தான் யார் நடத்தணும்? யார் நடக்கணும்? பிரசிடென்ட் நடக்கணும். அது அட்வைஸ் என்னது? எய்டட் அட்வைஸ். கட்டாயமா கேட்டாகணும். கட்டாயமா கேட்டாகணும். நல்லா புரிஞ்சுங்க. பிரசிடென்ட் இருப்பாரு. பிரசிடென்ட் யார் அட்வைஸ் கேட்டு நடந்தாகணும்? பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அவங்க அட்வைஸ் கேட்டு தான் யார் நடந்தாகணும்? பிரசிடென்ட் நடந்தாகணும். சரிங்களா, அப்புறம் என்ன சார் கூட்டு பொறுப்புன்றது? கூட்டு பொறுப்பு இருக்கு. கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் யாருக்குப்பா கூட்டு பொறுப்பு? கூட்டு பொறுப்பு யாருக்கு? தனி பொறுப்பு யாருக்கு? இது சொல்ற ஆர்டிகல் தான் 75(3). நம்ம நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 75(3 தான் தனி பொறுப்பு கூட்டு பொறுப்பை பத்தி பேசுறது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. குட் மார்னிங்மா, குட் மார்னிங்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம், இனிய காலை வணக்கம். சரிங்களா, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனி பொறுப்பு யாருக்குப்பா? கூட்டு பொறுப்பு யாருக்குப்பா? நேற்று கிளாஸ்ல சொன்னேன். தனி பொறுப்பு யாருக்கு? கூட்டு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா, தனி பொறுப்பு வந்து பார்த்தா பிரசிடென்ட்டுக்கு. ஸோ கவுன்சில் மினிஸ்டர் யார் தனி பொறுப்பு அப்படின்னா, தனியா யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு. கூட்டு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா லோக்சபாக்கு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்சபா. புரியுதாமா? அப்போ கவுன்சில் மினிஸ்டர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தானே? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? தனி பொறுப்பு யாருக்கு அப்படின்னா, தனி பொறுப்பு யாருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு. கூட்டு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா, கூட்டு பொறுப்பு யாருக்கு? லோக்சபாக்கு, மக்களவைக்கு. புரியுதாமா? ஸோ இந்த கொஸ்டின் புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம். சரிப்பா, இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்மா. இதெல்லாம் வந்து பார்த்தா பார்க்க ஈஸியா இருக்கும், ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். சரிங்களா, இது வந்து நம்ம அட்டன் பண்ணாலே இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஏன் சார் அப்படின்னா, பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? சரிங்களா, பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டுறாங்க. பார்ப்போம். Among the following statement identify which is not related to 42nd Constitutional Amendment Act of Indian Constitution. 42nd Amendment Act Indian Constitution. இந்திய அரசியலமைப்புல உள்ள 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டுருக்காங்க. இல்ல, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம். சரி, மத சார்பின்மை, வேர்டு செக்குலரிசம், சமய சார்பற்ற என்ற வார்த்தையை முகப்புரை சேர்த்தாங்களா? சேர்த்தாங்க. கரெக்ட், இது சேர்த்தாங்க. அதாவது பிரியாம்பிள்ல செக்குலர்ன்ற வார்த்தையை சேர்த்தாங்க. கரெக்ட். சரி, ஸ்டேட் ஆஸ் ப்ரொடெக்ட் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி, இதுவும் சேர்த்தாங்க. இது வந்து பார்த்தா சேர்த்தாங்க. அடுத்தது, இட் எம்பதைஸ் செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது பிரியாம்பிள்ல என்ன சேர்த்தாங்க? சோசியலிசம் அண்ட் செக்குலரிசம், 3 வார்த்தை சேர்த்தாங்க. சோசியலிசம், செக்குலரிசம் அண்ட் இன்டெகிரிட்டி, அதாவது சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. இட் மேட் சேஞ்ச் ஆன் லாஸ்ட் பேராகிராஃப் பிரியாம்பிள். இது தப்பு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த கொஸ்டின் பின்னாடி வருதுமா நான் சொன்னேன். இவங்க சுகன்யா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொன்னாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் பேராகிராஃப்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்மா. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. மேக்சிமம் தப்பு தான் பண்ணுவாங்க. நம்ம படிச்சிருவோம். சரிங்களா, 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சேர்த்தாங்கன்னா, பிரியாம்பிள் என்ன சேர்த்தாங்க அப்படின்னா, சோசியலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டி, அதாவது
சமய சார்பின்மை, மத சார்பற்ற, அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க 1976ல. இதுல என்ன எதுல சேர்த்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சேர்த்திருப்பாங்க, லாஸ்ட் பேராகிராஃப்ல இல்ல. சரிங்களா? சரிப்பா, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 42 இதுதான் அந்த ப்ரீஎம்பிள் பாருங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் ரிசல்ட் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு சோவரின். என்ன இல்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து செக்குலர் சோசியலிசம் வந்து செக்குலரிசம் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்துருச்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது 2வது, 3வது, 4வது, 5வது, இது 6வது. மொத்தம் 6 பேராகிராஃப் இருக்குப்பா. மொத்தம் 6 பேராகிராஃப் இருக்கு. ப்ரீஆம்பிள்ல மொத்தம் 6 பேராகிராஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சேர்த்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த இதில் சேர்த்திருக்காங்க பாருங்க. சோசியலிசம் செக்குலரிசம் வார்த்தை வந்திருக்கா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா கேட்கலாம். இப்பெல்லாம் கேட்கலாமா? ரொம்ப கஷ்டமா கேட்கலாம். இது ஒரு வாட்டி பாத்துங்க. அந்த ப்ரீஆம்பிள் எடுத்து போட்டேன். ப்ரீஆம்பிள் எடுத்து அப்படியே போட்டோ எடுத்து போட்டது காரணம் இதான். குட் மார்னிங்மா, குட் மார்னிங்மா. ப்ரீஆம்பிள் எடுத்து போட்டது காரணம் இதான். புரியுதா? ப்ரீஆம்பிளோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா சோசியலிசம் அண்ட் செக்குலரிசம் இருக்கு. சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் பிரின்சிபல் இருக்கு. செக்குலர் பிரின்சிபல் இருக்கு. புரியுதா? 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 சரிமா. இன்டெகிரேட்டர் வார்த்தை எங்க இருக்குப்பா? இன்டெகிரேட்டர் வார்த்தை இதுல இருக்குப்பா. இங்க இருக்கு. இன்டெகிரேட்டர் வார்த்தை இந்த ஃபெட்டரிட்டியோட வரும். இன்டெகிரேட்டர் வார்த்தை எங்க வரும்னா ஃபெட்டரிட்டியோட வருது. இன்டெகிரிட்டின்ற வார்த்தை இதுல வருது அப்படின்னா ஃபெட்டரிட்டியோட வருது. சரிங்களா? புரியுதாமா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் போற முன்னாடி நம்ம ப்ரீஆம்பிளை பத்தி ஒரு சில தகவல் பார்த்தோம். கரெக்டா? ப்ரீஆம்பிளை பத்தி ஒரு சில தகவல். ப்ரீஆம்பிளை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த யாருப்பா? ப்ரீஆம்பிளை ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் சபையில அறிமுகப்படுத்த யாரு? அதாவது who introduced preamble into constitutional assembly? அரசியல் நிலை சபையில ப்ரீஆம்பிளை அறிமுகப்படுத்த யாரு? கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின். ப்ரீஆம்பிளை அரசியல் நிலை சபையில இந்தியா அறிமுகப்படுத்த யாரு? who introduced preamble in constitutional assembly? யாரு முகப்புரிய இந்திய அரசியலமைப்புல அறிமுகப்படுத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருப்பா? நேரு, ஜவஹர்லால் நேரு. எப்ப அப்படின்னா 13/12/1946 நம்ம இதெல்லாம் பார்த்தோம். 46 சரிங்களா? இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அரசியல் சபை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எப்பப்பா? அக்செப்ட் பண்ணாங்க. அரசியல் சபை எப்ப அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா 22 ஜனவரி 1947 அக்செப்ட் பண்ணாங்க. சரி சார், எப்போ சார் இது நடைமுறைக்கு வந்துச்சு? எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா எப்போ நடைமுறைக்கு வந்தது? 26 நவம்பர் 1949. இதுல அந்த டேட் கொடுத்திருப்பாங்க. இந்த பாருங்க, இதுல அந்த டேட் கொடுத்திருப்பாங்க. கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 நவம்பர் பாருங்க, 26 நவம்பர் 1946 அப்படின்னு சொல்லி அதோட டேட்டே கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? டேட்டே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா? இவ்வளவுதான் கொஸ்டின். சரி, 42வது அமெண்ட்மெண்ட் இருக்குல்லப்பா. அப்ப யார் பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர்? 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடும்போது யாரு பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர்? இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் கேட்கலாம். யாரு பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர்? ஈஸியான கொஸ்டின் தான், சொல்லுங்க. 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடும்போது யாரு பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர்? சூப்பர்மா. எல்லாருக்கும் சூப்பர்மா. யாரு பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர்? பிரசிடென்ட் யாருமா? பிரசிடென்ட் யாரு? பிரைம் மினிஸ்டர் யாரு? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி. பிரசிடென்ட் பார்த்தா ஃபக்ருதீன் அலி அகமது. சரிம்மா. அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, பாப்போமா. இது கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. கொஸ்டின் தெரியுதாமா? தெரியுதா? ஓகேமா. கொஸ்டின் தெரியுதா? சரி பாருங்க. டு ரீஃபார்ம் தமிழ்ல காட்டுறேன். டு ரீஃபார்ம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மேஜர் ரெக்கமெண்டேஷன் மேடு பை யாரும் கேட்டுறாங்க. தமிழ்ல படிக்கிறேன். மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரை வழங்குவே யாருன்னு கேட்கறாங்க. என்ன கமிஷனை வழங்கிடுச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. பாப்போம். ஃபர்ஸ்ட் 4 கமிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. இதுல எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாத கமிஷனு? மத்திய மாநில உறவுக்கும் சம்பந்தமே இல்லாத கமிஷன் என்னது அப்படின்னா இந்த கமிஷன் சம்பந்தமே இல்லப்பா. இந்த கமிஷனுக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்பந்தமே இல்லை. ராயல் கமிஷன் இது பார்த்தா ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட கமிஷன். இது ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட கமிஷன். சரிங்களா? ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட கமிஷன். சரிங்களா? 1912 போட்டிருப்பாங்க ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மற்ற 3 கமிஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிஷன் பாப்போமா? ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிஷன் என்ன கமிஷன்ப்பா? மத்திய மாநில உறவை ஆராய ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிட்டி என்ன? ஏஆர்சி கமிஷன்.
சரியா? ஏஆர்சினா நிர்வாக சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க. நிர்வாக சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க ஏஆர்சி கமிஷன். இதோட தலைவர் யார் அப்படின்னா 2 பேர்ப்பா. 2 பேரு 1966 அந்த கமிஷன் போட்டிருப்பாங்க. 69 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது 66ல 69 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி யாருப்பா தலைவர் அப்படின்னா, யார் லீடர் அப்படின்னா, சேர்மன் யார் அப்படின்னா 2 பேர்ப்பா. 2 பேர் மொராஜி தேசாய். ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்புறம் வந்து பார்த்தா ஹனுமன் தயா இவங்க 2 பேர் தான். ஆனா இந்த ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இக்னோர் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை இக்னோர் பண்ணிட்டாங்க. இவங்க கொடுத்த பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு கொடுத்த பரிந்துரையை யார் ஏத்துக்கல? இந்திரா காந்தி ஏத்துக்கல. இந்திரா காந்தி அப்ப பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அவங்க ஏத்துக்கல, அவங்க இக்னோர் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது யார் சார் அப்படின்னா, ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல போட்டிருப்பாங்கப்பா. தமிழ்நாட்டுல 1969 யாருப்பா சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாட்டுல 1969 யார் சீஃப் மினிஸ்டர்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 1969 யார் சீஃப் மினிஸ்டர்? யாருப்பா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல? 1969 யாருப்பா சீஃப் மினிஸ்டர்? அவரு கலைஞர் கருணாநிதி. அவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா, ராஜ் மன்னார் கமிட்டி. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஒரு கொஸ்டினா வருதுமா பின்னாடி. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பின்னாடி ஒரு கொஸ்டினா வருது, நான் அப்ப சொல்லிடுறேன். சரிங்களா? 1969 கலைஞர். சரிங்களா? பிப்ரவரி 10ல இருந்து கலைஞர் தான் வந்திருப்பாரு. ஸோ இது வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம் போட்ட கமிட்டி ராஜ் மன்னார் கமிட்டி. இது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய மாநில உறவு ஆராய்ச்சி போடப்பட்ட கமிட்டி. இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா புறக்கணிச்சிருப்பாங்க. இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க. நாட் அக்செப்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கமெண்டேஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் சார் அப்படின்னா, இதுல வந்து பார்த்தா ஸ்டேட்டுக்கு அதிக பவர் கொடுக்குற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டம்மி பண்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ராஜ்மன்னார் யாருப்பா? யார் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருப்பார். கலைஞரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருப்பார். சரிங்களா? இவர் தான் 4th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனாக இருப்பார். சரிப்பா. அடுத்தது வந்து பார்த்தா 3வது கமிட்டி வந்து என்னன்னா, அக்காலிதால் அவர் தலைமையில போடப்பட்ட அனந்த் சாஹிப் ரெசல்யூஷன், அனந்த் சாஹிப் தீர்மானம் சொல்லுவாங்க. 1975 போடப்பட்டது. 75-73 அந்த கேப்ல போடப்பட்டது. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன சார் கமிட்டி போட்டாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அறிக்கை போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் அறிக்கைன்னு சொல்லி அது போட்டாங்க, அதையும் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதையும் என்ன பண்ணிருப்பாங்க? நிராகரிச்சிருப்பாங்க. ஏன் சார் அப்படின்னா, மாநில அரசு சொல்ற மத்திய அரசாங்கம் கேட்டாங்கன்னா, அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஆளுமையிலும் தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க? அதையும் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் மெமோடம் அறிக்கை அப்படின்னு சொல்லி 1977 போட்டிருப்பாங்க. இதையும் என்ன பண்ணிருப்பாங்க? ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன சார் கமிட்டி போட்டாங்க அப்படின்னா, சர்க்காரிய கமிஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டதுப்பா. சர்க்காரிய கமிஷன் இது வந்து 1983 இந்திரா காந்தி போட்டிருப்பாங்க. ஆனா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து பார்த்தோன்னா ராஜீவ் காந்தி சப்மிட் பண்ணிருப்பாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. போட்டது இந்திரா காந்தி, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது யாரா? ராஜீவ் காந்தி. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல 150 ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணிப்பாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல 180 ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்டட். ஸோ இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான், சர்க்காரிய கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன வந்திருக்கும்? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்திருக்கும். ஏன்னா ரீசெண்டா கான்ட்ரவர்சி நிறைய கொஸ்டின் போயிட்டு இருக்கு இது சம்பந்தமா. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்திருக்கும் 1990. யாரு கொண்டு வந்திருப்பா அப்படின்னா, பிபி சிங். புரியுதாமா? பிபி சிங் ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டேன். பிபி சிங் சொல்லிருப்பாரு. சரிங்களா? பார்ப்போம் பாருங்க. சென்ட்ரல் போடப்பட்ட கமிட்டி எல்லா கமிட்டி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் மத்திய உரை போடப்பட்ட முதல் நிர்வாக சீர்திருத்தம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், 2வது ராஜ்மன்னார் கமிஷன், 3வது வந்து பார்த்தா சர்க்காரிய கமிஷன், 3வது வந்து பார்த்தா என்னது? 3வது வந்து பார்த்தா அகாலிதள் ரெசல்யூஷன், 4வது வந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால் மூவ்மெண்ட், 5வது சர்க்காரிய கமிஷன், 6வது என்ன போட்டிருப்பாங்க? புன்சி கமிஷன். கடைசியா புன்சி கமிஷன் போட்டிருப்பாங்க.
முன்ஷி கமிஷன் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1, 2, 3. இவர் வந்து பார்த்தோன்னா சம்பந்தமே இல்லை, இவருக்கும் இது சம்பந்தமே இல்லை. ஏன்னா மத்திய மாநில உறவுக்கும் இவர் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் போட்டப்பட்ட ராயலேஷன். நல்லா புரிஞ்சுங்க. எப்போதுமே படிக்கும் போது ஸ்லோவா படிக்கணும், ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணணும். நீ படிக்கும் போதே ஃபாஸ்டா படிச்சீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. படிக்கும் போது நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் சப்ஜெக்ட் சரிங்களா. தளபதி ரசிகன் ஓகேவா. சரிம்மா புரியுதாமா? இந்த கொஸ்டின் புரியுதா? 1, 2, 3 தான் ஆன்சர். 1, 2, 3 தான் புரியுது. படிக்கலாமா? நான் அப்புறம் பேசுறேம்மா. தளபதி ரசிகன் கடைசி கிளாஸ் முடிச்சு கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் சரிங்களா. புரியுதாமா இந்த கொஸ்டின்? 1, 2, 3 கேரா சரிங்களா. சரிம்மா அடுத்தது கண்டிப்பா நான் கைட் பண்றேம்மா, கேளுங்க சரிங்களா. அடுத்தது எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா சரிங்களா. இந்த இதுக்கு பரிசோதனை கமிட்டி என்னன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சரிங்களா. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன பண்ணிப்பா, இந்த பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பா அப்படின்னா லோக்பால் அண்ட் லோகாயுக்தா பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. லோக்பால் அண்ட் லோகாயுக்தா பரிந்துரை செஞ்ச கமிட்டி என்னது அப்படின்னா முதல் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் சரிப்பா. அடுத்து அந்த 2வது கமிஷன் யாருன்னப்பா அப்படின்னா இதுதான் 2வது கமிஷன் இதுதான். இதோட தலைவர் யாருன்னா இவர் தான், வீரப்ப மொய்லி தான் வந்து பார்த்தோம்னா இதோட தலைவர், கமிட்டியோட தலைவர் தான் புரியுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருப்பா தலைவர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய், 2வது வந்து பார்த்தோன்னா வீரப்ப மொய்லி தான், இவர் தான் தலைவர். வீரப்ப மொய்லி தான் வந்து பார்த்தா தலைவராக இருப்பார் சரிங்களா. 2007 போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா 1966 போட்டிருப்பாங்க சரிங்களா. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பேஸ் பண்ணி தான் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. எல்எம் சிங்லி கமிட்டி நிறைய கமிட்டி பார்த்துருக்கோம். எல்எம் சிங்லி வந்து பார்த்தா நிறைய இடத்துக்கு போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துக்கு போட்டிருப்பாரு, பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன் போட்டிருப்பாங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப் விசாரிக்கும் போட்டிருப்பாங்க. 2 கமிட்டி சிட்டிசன் காண்டி போட்டிருப்பாங்க. பஞ்சாயத்து காண்டி போடப்பட்டது 1986, சிட்டிசன் காண்டி போடப்பட்டது 2000. புரியுதாமா சரிம்மா. இப்ப முதல் நிர்வாக சீர்திருத்தம் கொடுத்த லோக்பால் லோகாயுக்தா இதை பத்தி பாப்போமா. சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி, ஏஆர்சி பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா லோக்பால் அண்ட் லோகாயுக்தான்னு கொண்டு வந்திருப்பாங்க. லோகாயுக்தான்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு எப்பப்பா சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013 சட்டம் கொண்டு வந்தாங்க. லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருக்காங்க. 2013 கொண்டு வந்திருப்பாங்க. லோக்பால் என்ன லோகாயுக்தா என்னப்பா அப்படின்னா லோக்பால் சென்டர் லெவல்ல இருக்கும், லோகாயுக்தான்றது ஸ்டேட் லெவல்ல இருக்கும். என்ன சார் இது பேசிக் அடிப்படை என்னப்பா, இதுக்கு அடிப்படை என்னப்பா, எதுக்காண்டி இது கொண்டு வரும், வாட் இஸ் நீட் அப்படின்னா டு அபாலிஷன் ஆஃப் கரப்ஷன். ஊழலை ஒழிக்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஊழல் எங்கப்பா, ஊழல் என்னன்னா அப்படின்னா நம்ம இந்த கைக்கு தெரியாம இந்த கை வாங்குறது சொல்லுவா, வலதுக்கு தெரியாம இடது கை வாங்குறது சொல்லுவாங்க, அதான் ஊழல் சொல்லுவாங்க. ஊழல் ஒழிக்கதான் இந்த லோக்பால் லோகாயுக்தா விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த நாட்டை இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து பார்த்தா இவர் கொண்டு வந்திருப்பாரு. ஸ்வீடன்ல பார்த்துதான் என்ன பண்ணிருப்பாங்க லோக்பால் அண்ட் லோகாயுக்தா விஷயத்த மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்திருப்பாரு. ஸ்வீடன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபேமஸா இருந்துச்சுப்பா. கரப்ஷன் ஒழிச்சிருப்பாங்க. கரப்ஷன் ஸ்வீடன்ல இல்லவே இல்லை. அதனால அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிப்பாங்க, நம்ம ஊர்ல கரப்ஷன் அதிகமா இருக்கு, லோக்பால் லோகாயுக்தா கொண்டு வரும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் லெவல்ல வந்து பார்த்தா லோக்பால் கொண்டு வந்திருப்பாரு, ஸ்டேட் லெவல்ல லோகாயுக்தா கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா. சரிப்பா கடைசியா லோகாயுக்தா கொண்டு வந்த ஸ்டேட் என்னப்பா, இது பின்னாடி இருக்கு. லோகாயுக்தா கொண்டு வந்த கடைசி மாநிலம் என்னன்னா தமிழ்நாடுப்பா. தமிழ்நாடு தான் கடைசியா கொண்டு வந்திருப்பாங்க லோகாயுக்தா. 2019 கொண்டு வந்திருப்பாங்க. 19 தான் என்ன பண்ணிப்பாங்க, 2019 லோகாயுக்தா கொண்டு வந்திருப்பாங்க. பின்னாடி இதை பத்தி கொஸ்டின் இருக்கு, நம்ம அதில் பார்க்கலாம். பின்னாடி வந்து லோக்பால் லோகாயுக்தா சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். புரியுதாமா சரிம்மா. அடுத்து பார்க்கலாமா சரிங்களா. பின்னாடி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இருக்கு, அதை சேர்த்து நான் சொல்றேன் சரிங்களா. சரிம்மா அடுத்தது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் விச் எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்து சிஸ்டம் இன் ராஜஸ்தான், நாகூர். நான் சொல்லல நாகர். எப்பப்பா டேட் என்னப்பா, அக்டோபர் 2, 1959. என்ன கமிட்டி ரெக்கமெண்டேஷன், என்ன கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி இது உருவாக்கி இருப்பாங்க. விச் கமிட்டி, எந்த கமிட்டி பரிந்துரை பேஸ் பண்ணி இந்த பண்ணி ராஜஸ்தான்ல பஞ்சாயத்து சிஸ்டம் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா பல்வந்த் ராய் கமிட்டி. சிந்தால பின்னாடி என்ன இருப்பாரு, குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு.
குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் இருப்பார். பல்வந்த் ராய் பின்னாடி வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பார். 1957 போட்டப்பட்ட கமிட்டி. இந்த கமிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அக்டோபர் 2, 1959 நாகூர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, பஞ்சாயத்து முறை அரசாங்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து முறை அரசாங்கத்தை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரி, எந்த ஸ்டேட்லப்பா 4 tier சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க? பல்வந்த் ராய் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை சொல்லியிருப்பாங்க. 3 tier பஞ்சாயத்து சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பல்வந்த் ராய் அடிப்படையில ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இடத்துல 4 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருந்துச்சு? எந்த இடத்துல 4 tier பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்துச்சு? எந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல 4 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருந்துச்சு? என்ன எழுதுன? 2007 எழுதுனா 2005 தான். 2005 தான் பாத்தீங்க. 2005 தான். சரி, 4 அடுக்கு பஞ்சாயத்து முறை எந்த வருஷம்பா யார் கொண்டு வந்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சூப்பர் மார்க் கங்கோதி வெஸ்ட் பெங்கால கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாலே ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் 4 அடுக்கு பஞ்சாயத்து அரசாங்கம் இருக்கு. எங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. புரியுதாமா? சரி, அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். நல்லா கவனிச்சுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அந்த இதுலயே வரும், நம்ம பாலிட்டிலயும் வரும். சரிங்களா? பாலிட்டிலே வரும். ஃபர்ஸ்ட் தேசிய கட்சி எத்தனை இருக்கு இந்தியால? இப்போ எத்தனை தேசிய கட்சி இருக்கு? இப்போ கரண்ட்ல எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு? நேஷனல் பார்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நேஷனல் பார்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு? தேசிய கட்சிகள் என்னெல்லாம் இருக்கு? தேசிய கட்சிகள் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் அந்த கோட்பாடு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐஎன்சி தான் ரொம்ப வருஷமா தேசிய கட்சியா இருக்கு. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். கரெக்டா? காங்கிரஸ் 1885 ஆரம்பிச்சாங்க. இதோட தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து பார்த்தா ஏஓ ஹிம். இப்ப யாரு? மல்லினா கார்கே இருக்காரு. ரெண்டாவது பிஜேபி பாரத ஜனதா பார்ட்டி 1980 ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவது என்ன கட்சிப்பா? ஆம் ஆத்மி கட்சி. 6 கட்சி தான். ஆம் ஆத்மி எப்ப ஆரம்பிச்சாங்க? 2010. சரி, வேற என்ன கட்சிப்பா? வேற என்ன கட்சி இருக்கு? பகுஜன் சமாஜ் பார்ட்டி. மாயாவதி இருக்காங்களே, ஸ்ட்ராங்கான உமன்பா மாயாவதி. சரிங்களா? 1984 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து நேஷனல் பீப்புள் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி. அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. கேரளா ஆட்சி பண்றாங்களே, கம்யூனிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. இது 1964 உருவாக்கப்பட்டது. நேஷனல் பீப்புள் 2013 நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? புரியுதாமா? இந்த 6 கட்சி தான் இப்ப இருக்க தேசிய கட்சிகள். இந்த 6 கட்சி தான் இப்ப இருக்க தேசிய கட்சிகள். ஐஎன்சி, பிஜேபி, ஆம் ஆத்மி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி, பகுஜன் சமாஜ் கட்சி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சரி, இப்போ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி என்ன சார் குவாலிஃபிகேஷன்? என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம்? என்னப்பா குவாலிஃபிகேஷன் இருக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தேசிய கட்சியாகனா தேசிய லெவலில் எல்லா எலெக்ஷன் கலந்துக்கணும். சரிப்பா, இதுல நான் நிறைய விஷயம் சொல்றேன். நல்லா தெளிவா நோட் பண்ணிக்க. தேசிய கட்சி ஆறதுக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேசிய லெவலில் எல்லா எலெக்ஷன் கலந்துக்கணும்ப்பா. எல்லா எலெக்ஷன் கலந்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2% ஓட்டு வாங்கிடணும்ப்பா. வின்னிங் சீட் 2% வின்னிங் சீட் வாங்கிருக்கும். 2% ஜெயிச்ச சீட் வாங்கிருக்கும். 2 சீட் எதுல இருந்தா லோக்சபால. ஃப்ரம் லோக்சபா எலெக்ஷன்ல மக்களவை தேர்தல்ல 2% ஓட்டு வாங்கிருக்கும். 2% எவ்வளவுப்பா? 11 சீட்டு. 11 சீட்டு வாங்கிருக்கணும். எத்தனை ஸ்டேட்ல இருந்து அப்படின்னா மினிமம் 3 ஸ்டேட். மினிமம் 3 ஸ்டேட் சேர்த்து மொத்தமா சேர்த்து மினிமம் 3 ஸ்டேட்ல இருந்து மினிமம் எத்தனை பர்சன்ட் வாங்கிடணும்? 11 சீட்டு வாங்கிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் ரொம்ப முக்கியப்பா. 11 சீட்டு வாங்கிடணும். எத்தனை ஸ்டேட்ல மொத்தமா சேர்த்து அப்படின்னா 3 ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டும் 11 ஓட்டு இல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 11 சீட் இல்ல. மொத்தமா மினிமம் 3 ஸ்டேட்ல 11 சீட். எத்தனை ஸ்டேட்டோட? இப்ப 22 ஸ்டேட் இருக்குப்பா. 22 ஸ்டேட் இருக்குல்ல, 22 ஸ்டேட் சேர்த்து 11 சீட் வாங்கினாலும் ஓகே தான். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. சரி, அடுத்த ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா 6% ஓட்டு வாங்கிருக்கும்பா. 6% ஓட்டு வாங்கிடும். எதுல சார் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கிடும். இன் 4 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களையாவது 4 மாநிலத்தை என்ன பண்ணிடணும்? 6% ஓட்டு வாங்கிடும். 6% ஓட்டு வாங்கிடும். பிளஸ் 2 எம்பி 4 எம்பி சீட். புரியுதா பாருங்கம்மா.
புரியுதா பாருங்கம்மா. அடுத்து என்ன சார் அப்படின்னா, அடுத்து என்ன சார்னா, அடுத்துனா 4 ஸ்டேட்ல அத மாநில கட்சி அங்கீகரிச்சிடும். 4 ஸ்டேட்ல அத என்ன பண்ணிக்கணும், ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிச்சிடும். 4 ஸ்டேட்ல அத அந்த கட்சிய ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிச்சிருக்கும். இந்த 3 விஷயம் தான், இந்த 3 விஷயம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. யாரு கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க. சரி பாப்போமா, அங்கே பாருங்க, அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட் இன் 4 டிஃபரண்ட் ஸ்டேட். கரெக்ட், இது நம்ம பார்த்தோம். கரெக்ட். அடுத்தது லோக்சபா எலெக்ஷன் அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஜெயிச்சிருக்கணும். எதுல, 3க்கு குறைந்தபட்சம் 3 மாநிலத்துல ரெகனைஸ்ட் ஆஸ் ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட். கரெக்ட். 4 மாநிலம் குறைந்தபட்சம் என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிச்சோம். இது கரெக்ட். அட்லீஸ்ட் 8% ஓட் இன் 3 டிஃபரண்ட் ஸ்டேட். இது தப்பு. இது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் பார்ட்டி குவாலிஃபிகேஷன்ல வருது, மாநில கட்சிக்கான இதுக்கு வராது, இது வராது, தேசிய கட்சிக்கு வராது. அப்ப ஆன்சர் என்னது, 1, 2, 3. புரியுதாமா? 1, 2, 3 கரெக்டாமா? புரியுதாமா? இது கிளியரா புரியுதா? புரியுதாமா? இது புரியுதா? புரியலையாமா? மறுபடியும் சொல்லட்டுமா ஷேக்கு? பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 கட்சி தான் வந்து பார்த்தோன்னா தேசிய கட்சியா இருக்கு. 6 கட்சியா தேசிய கட்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐஎன்சி, அப்புறம் பிஜேபி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, மாயாவதியோட கட்சி, அப்புறம் நேஷனல் பீப்புள் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி, ஆம் ஆத்மி. இந்த 6 கட்சி தான் இப்போ தேசிய கட்சிகள். என்ன சார் குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் நடக்குதாப்பா, மொத்தம் 543 சீட்டா, எம்பி சீட் 543 சீட்டா. நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா. 543 சீட்டா. அந்த 543 சீட்ல குறைந்தபட்சம் என்ன சீட் வாங்கிடும், 2% ஓட்டு வாங்கிருக்கோம். 2% ஜெயிச்சிருக்கோம். 2% ஜெயிச்சா எவ்வளவு, 11 சீட். கரெக்டா? நான் சொல்றது புரியுதாமா? 543ல 2% சீட்னா 11 சீட்டு. அந்த 11 சீட்டை எத்தனை ஸ்டேட்ல மினிமம் ஜெயிச்சிருக்கோம்? மினிமம் 3 ஸ்டேட்ல ஜெயிச்சிருக்கோம். ஒரே ஸ்டேட்ல 11 சீட் வாங்கிக்கூடாது. ஒரே ஸ்டேட்ல 11 சீட் வாங்கிடும். குறைந்தபட்சம் 3 ஸ்டேட் ஆயிரும். ஒரே ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா 11 சீட் வாங்கியிருக்க கூடாது. குறைந்தபட்சம் 3 ஸ்டேட் வாங்கிடும். அந்த 2% ஓட்டுன்றது குறைந்தபட்சம் 3 ஸ்டேட் வாங்கிடும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 6% ஓட்டு வாங்கிருக்கணும்பா. எதுல அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கிருக்கணும். 6% ஓட்டு வாங்கி எத்தனை ஸ்டேட்ல, 4 ஸ்டேட்ல லோக்சபா எலெக்ஷன் நடக்கும். அந்த 4 ஸ்டேட்ல மினிமம் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கணும், 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். 6% ஓட்டு. இது கூட என்ன சார் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 4 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும். 4 எம்பி சீட் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல 4 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும். இது கூட என்ன சார் அப்படின்னா, 4 ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்ல என்ன, ஸ்டேட் பார்ட்டியை ரெகனைஸ் பண்ணிக்கணும். 4 ஸ்டேட்ல அதை என்ன பண்ணிக்கணும், மாநில கட்சியா ரெகனைஸ் பண்ணிருக்கணும். புரியுதாமா? இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான். ஷேக் இப்ப புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் 2% சீட் வாங்கிருக்கோம்பா. 543 சீட்ல 2% சீட் எவ்வளவு, 11 சீட் ஜெயிச்சிருக்கோம். எத்தனை ஸ்டேட்ல, குறைந்தபட்சம் 3 ஸ்டேட்ல. அடுத்து என்ன சார் அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறதுல குறைந்தபட்சம் என்ன பண்ணும், 6% ஓட்டு வாங்கி. எத்தனை ஸ்டேட்ல அப்படின்னா, 4 ஸ்டேட்ல. இது கூடவே 4 எம்பி சீட் வாங்கிருக்கணும். அடுத்து என்ன சார் அப்படின்னா, 4 ஸ்டேட்ல ஆமா, அதுதான் சொல்றேன். மொத்தமா சொல்றேன். 3 சீட் சேர்த்து சொல்றேன். 3 ஸ்டேட் சேர்த்து மொத்தமா சேர்த்து 11 சீட் தான். 3 சீட் தனித்தனியா 11 சீட் கிடையாது. நான் தான் சொல்றேன், 3 ஸ்டேட் தனித்தனியா 11 சீட் கிடையாது. மொத்தமா சேர்த்தா 11 சீட். புரியுதாமா? மொத்தமா சேர்த்தா 11 சீட். கிளியரா புரியுதாமா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான டாபிக், பிலிம்ஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான யூனிட் 10ல இந்த டாபிக் வருது. புரியுதாமா? சேர்க்கு புரியுதா? கிளியர் ஆயிடுச்சா? சரிப்பா, பாப்போம். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இது 3 தான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन போலாமா? எனி ஒண்ணுமா, ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒபே பண்ணாலும் கொடுத்துருவாங்க, செகண்ட் கண்டிஷன் ஒபே பண்ணாலும் கொடுத்துருவாங்க, தேர்ட் கண்டிஷன் ஒபே, ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலே போதும், கொடுத்துருவாங்க. எனி ஒன். ஓகேவா? கிளியராமா? எல்லாரும் புரியுதாமா? ஓகேமா. அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் has stated basic features of constitution cannot be amended which of the following case. ஆக்சுவலா இதுல கொடுத்த 4 ஆப்ஷனுமே தப்புமா. தப்பு. என்ன ஆன்சர்ப்பா? கரெக்டா சொல்லுங்க, யாரு தெரியுது பாப்போம்.
என்ன ஆன்சர் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்த அம்சத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பா, அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் திருத்த முடியாது, மாற்ற இயலாதுன்னு சொன்ன கேஸ் என்னப்பா? கேஸ் என்னப்பா? கேஸ் என்னது? கேஸ் என்னதுப்பா? 4 ஆப்ஷனுமே தப்பு. என்ன கேஸ்? கரெக்டா சொல்லுங்க. நேற்று கூட நான் கிளாஸ் சொன்னேன். என்ன கேஸ் அப்படின்னா, கேசவ ஆனந்த பாரதி கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்லிப்பானா, அரசியலமைப்பு அடிப்படை அம்சத்தை மாற்ற முடியாது. சூப்பர்மா 1073 அந்த கேஸ்ல என்ன சொல்லிப்பா அப்படின்னா, அரசியலமைப்பு அடிப்படை அம்சங்களை மாற்ற முடியாது, மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. புரியுதா? பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் cannot be amended அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கேஸ்ல அப்படின்னா, கேசவ பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மினரா மில்ஸ் கேஸ் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. இந்த மினரா மில்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டரின் சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாடு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. டாக்டரின் ஆஃப் பேசிக் ஃபீச்சர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? அதாவது பேசிக் செக்டர் அடிப்படை அம்சங்களோட கோட்பாடுகளை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வலுப்படுத்தியிருப்பாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. புரியுதாமா? ஸ்ட்ரென்த் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு இது பண்ணிருப்பாங்க. டப்பாவா? ஓகே, ஸ்ட்ரென்தன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? கோட்பாடா ஸ்ட்ரென்தன் பண்ணிருப்பாங்க. புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? ஆன்சர் இந்த கொஸ்டின் 4மே தப்புமா. அந்த ஆப்ஷன் 4மே குறைந்தபட்சம் மோஸ்ட் ரிலவெண்டா இருக்குதுன்னா இதுதான். டி தான் ஆன்சர். ரிலவெண்டா போனா டி போடலாம். சரிங்களா? ரிலவெண்டா டி போடலாம். சரிப்பா, இப்ப நான் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு எழுதி போடுறேன். அது எழுதிக்கிறீங்களா? நான் சொல்றேன், டிக்டேட் பண்ணி எழுதிக்கங்க. நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறாங்கம்மா. எது பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு கேட்கறாங்க, அதை எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்போட மேலாதிக்கம், சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கொஞ்சம் விரும்பி எழுதிக்கங்க. சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்மா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் மாற்றவே முடியாது. சரிங்களா? எக்ஸாம்ல கேட்டுருக்காங்கம்மா, எது பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கேட்கறாங்க. அதான் எழுதி போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலோட மேலாதிக்கம். அடுத்தது சட்டத்தின் படி ஆட்சி. மூணாவது என்ன சார் அப்படின்னா, மத சார்பின்மை இல்ல சபை சார்பின்மை, செகுலரிசம். நாலாவது வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சி அம்சம், ஃபெடரல் கேரக்டர். அடுத்து மாநிலத்தோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். புரியுதாமா? இந்த 5 இன்னும் மொத்தம் 22 இருக்குமா. மொத்தம் வந்து 18 இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரசியலமைப்போட மேலாதிக்கம், சட்டத்தின்படி ஆட்சி, மத சார்பின்மை, கூட்டாட்சி அம்சம். அதுக்கப்புறம் என்னது? மாநிலத்தோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே எதை சொன்னா அப்படின்னா, அந்த கேசவ பாரதி கேஸ சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் அபாலிஷ் பண்ணப்படும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாராளுமன்ற முறையான அரசாங்கம். இங்க எழுதுறேன், பாராளுமன்ற முறையான அரசாங்கம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சோ இது வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பேசிக் ஃபீச்சர். இதை மாற்ற முடியாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹார்மோனி ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன், அதாவது ஃபண்டமெண்ட்ஸும் டிபிஎஸும் சமம். ஹார்மோனி ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்ட்ஸ். இது ஒரு விஷயம். ஃபண்டமெண்ட்ஸ் அதாவது வந்து அடிப்படை உரிமையும் அரசுக்கு வழிகாட்டி பொறுமையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 2 சக்கரை மாதிரி. நேற்று ஒரு கேஸ்ல சொன்னேன், 2 சக்கரை மாதிரி, 2 சமமா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெல்ஃபேர் ஸ்டேட் அது மாநில நல்லரசு சொல்லுவாங்க. அடுத்து 9 என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மராய்வு. அடுத்தது 10வது வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். 10வது. அடுத்து என்ன சார் அப்படின்னா 11வது ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், தனிநபர் கண்ணியம் மற்றும் சுதந்திரம். ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், தனிநபர் சுதந்திரம் மற்றும் கண்ணியம். அடுத்து பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 32. ஸோ பாருங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ
சோ அடுத்தது என்னன்னா பாராளுமன்ற அரசாங்கத்தை வந்து மாற்றவே முடியாதுப்பா. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பேசிக் ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன் அதை மாற்ற முடியாது. திடீர்னு தூக்கி என்ன பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வைக்க முடியாது. அது பேசிக் ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் மாநில நலசார் அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டேட் தான் பண்ணி ஆகணும். அது வந்து பேசிக் ஃபியூச்சர், அதை மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மராய்வு, இதை மாற்ற முடியாது. நீதி மராய்வு பேசிக், அதை வந்து அபாலிஷ் பண்ணவே கூடாது. இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த பேசிக் ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்பி வேறவே இல்லை, ரெண்டும் சமம் தான். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா நாடு நல்லா இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். சரியா? அடுத்து தனிநபர் கண்ணியம்பா, அப்புறம் ஒழுக்கம், அதுக்கப்புறம் சுதந்திரம். இது மூணு பத்தி பேசியிருப்பாங்க. தனிநபர் எல்லாத்துக்கும் ஒரு கண்ணியம் இருக்கு, அவங்க சுதந்திரம் இருக்கு, அவங்க பண்ற உரிமை அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டோட பவர், சுப்ரீம் கோர்ட்டோட பவர். சரிங்களா? அடுத்து 13வது பார்ப்போம். 13வது என்ன அப்படின்னா 13வது செப்பரேஷன் ஆஃப் பவர் பா. செப்பரேஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர். யார் யாருக்கெல்லாம் செப்பரேட் பண்ணிருக்காங்க பவரை? எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் தனியா இருக்கா, லெஜிஸ்லேட்டிவ் தனியா இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் தனியா இருக்கு. அடுத்து ஜுடிஷியல் தனியா இருக்கா, ஜுடிஷியல் தனியா இருக்கு. இந்த மாதிரி மூணு தனித்தனியா பவரை பிரிச்சு கொடுத்துருக்காங்கப்பா. அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க, அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க. இது 13வது. சரிங்களா? 14வது என்ன அப்படின்னா 14வது என்ன ஆகுதுன்னா இறையாண்மை, இறையாண்மை, மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், அப்புறம் ரிப்பப்ளிக். இது எல்லாமே 14பா. இதெல்லாம் வந்து அடிப்படை அம்சம். இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்திய நாட்டு இறையாண்மை நாடா, இறையாண்மை உள்ள நாடு. அதுக்கப்புறம் மக்களாட்சி உள்ள நாடா, மக்களாட்சி நாடு. குடியரசு நாடா, குடியரசு நாடு. இதெல்லாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் மாற்ற முடியாது. 15வது என்ன சார் அப்படின்னா 15வது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி, சமத்துவ கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி. அடுத்து 16 வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி. எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி, நீதிமன்றத்தோட சுதந்திரம், நீதிமன்றத்தோட சுதந்திரம். 16வது நீதிமன்றத்தோட சுதந்திரம். 17வது என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஹைகோர்ட் பா. பவர் ஆஃப் ஹைகோர்ட், பவர் ஆஃப் ஹைகோர்ட் அண்டர் ஆர்டிகல் 226 அண்ட் 227. சரிங்களா? 227. சரிங்களா? அடுத்தது லிமிடெட் த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன். அதாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு கொஞ்சமான அதிகாரம் தான் பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா இதையும் தூக்க முடியாது. லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன். இதான் 18 விஷயம் தான் பேசிக் ஃபீச்சர். புரியுதா பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்கறாங்கம்மா. எது வந்து பேசிக் ஃபீச்சர் இல்லைன்னு சொல்லி ஈஸியாக எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 17 சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரசியலோட மேலாதிக்கம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சுப்ரீமிசியா கான்ஸ்டியூஷன். அரசியல் எல்லாத்துக்கும் மேல, அரசியல் எல்லாமே. அதுக்கப்புறம் சட்டத்தின்படி தான் ஆட்சி, அந்த நீதி வந்து யாரும் நடக்கக்கூடாது, சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத சார்பின்மை, சமய சார்பின்மை, அப்புறம் கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் கேட்டா கூட்டாட்சி தத்துவம். அடுத்து என்னன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரேஷன், தேசியத்தோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அடுத்து என்ன சார் அப்படின்னா என்ன பாராளுமன்ற முறையான அரசாங்கம் வந்து பேசிக் ஃபீச்சர். அடுத்தது ஃபண்டமெண்டல் டிபிஎஸ் சுமமான உறவு, ரெண்டு சமமா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். இது முன்னாடி இது பின்னாடி போச்சுன்னா நாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் நலசார் அரசு ரொம்ப முக்கியம். அப்புறம் மாநில என்னது சரி நீதி மராய்வு, இதெல்லாம் தூக்கவே கூடாது. எந்த லா போட்டாலும் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பண்ணலாம், ஹைகோர்ட் ரிவ்யூ பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியாயமான மற்றும் இலவச தேர்தல். அதுக்கப்புறம் தனிநபர் சுதந்திரம் மற்றும் கண்ணியம். அதுக்கப்புறம் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32. சரியா? பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32. அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. அடுத்தது இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி என்னது? சமத்துவ கோட்பாடு. அப்புறம் ஜுடிஷியல் சுதந்திரம். நீதிமன்றம் யாருக்கும் கட்டுப்படுத்த அவசியமே இல்லை, அவங்க தனியார் சுதந்திரமா செயல்படலாம். அப்புறம் ஹைகோர்ட் பவர் ஆர்டிகல் 226, 227. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணலாம் கான்ஸ்டியூஷன். ஆனா லிமிடெட் பவர் தான், எல்லாத்தையும் அமெண்ட் பண்ண முடியாது. இதுதான் பேசிக் ஃபீச்சர்ஸ். இது வந்து எந்த கேஸை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கேசன் வந்த பாதி கேஸை சொல்லியிருப்பாங்க. இந்த 18 விஷயத்தை யார் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா கேஸ் வந்த பாதி கேஸை சொல்லியிருப்பாங்க. இதை ஸ்ட்ரென்தன் பண்ணதான் என்னது? மினரா மில்ஸ் கேஸ். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணதான் என்ன கேஸ்? மினரா மில்ஸ் கேஸ் 1980. புரியுதா பாருங்கம்மா. இந்த கேஸ் புரியுதா பாருங்க. புரியுதாம்மா? சரிம்மா, அடுத்து போலாமா? அடுத்த கேஸ் போலாமா? அடுத்து போலாமா? கிளியர் தானே? அடுத்து போலாமா? சரிம்மா, அடுத்து போலாம். பாருங்க இது கிளியரா புரியுதுலம்மா? ஒரே ஒரு ஆதார் ரிப்ளை பண்றது, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க புரியுதா புரியல ஓப்பனா சொல்லிருங்க. நான் மறுபடியும் கூட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன்.
ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் தட் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் யூனியன் ஆஃப் ஸ்டேட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தட் இஸ் பாரத். இந்தியா என்பது பாரத். இந்தியா என்பது பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லியிருப்பாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்லி மாநிலத்தோட ஒன்றியம் சொல்லியிருப்பாங்க. மாநில ஒன்றியம் சொல்லியிருப்பாங்க. ஒன்றியம் சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் இதுதான், பி தான். சரியா? பாப்போமா சரிப்பா. ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 1 ரொம்ப முக்கியப்பா. பகுதி 1 இருக்கா, பார்ட் 1 இருக்கு. இதுல என்ன சொல்லிப்பாருன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எத்தனை ஸ்டேட்ஸ் பா இருக்கு? எத்தனை ஸ்டேட்ஸ் பா இருக்கு? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியால? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? இப்போ சொல்லுங்க. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியால? எத்தனை ஸ்டேட் பா இருக்கு? ஏமா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஏமா என்னாச்சு அமைதியாயிட்டீங்க? ரொம்ப பேசுங்கம்மா, வாயத்தை வந்து பேசுங்க. நீ எவ்வளவு டவுட் கேட்டாலும் சரி, எவ்வளவு மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் ரிப்ளை பண்ணதான் போறேன். எத்தனை ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கு? ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? எத்தனை யூனிட் இருக்கு? ஐயோ என்னாச்சு? 28 ஸ்டேட்டு. சூப்பர், 28 ஸ்டேட்டு. ஏமா அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்கம்மா. 8. 28 ஸ்டேட்டு 8 யூனிட்யா? 28 ஸ்டேட்டு 8 யூனிட். இது சேர்த்துதான் மொத்தமா சேர்த்தா இந்தியா. அதான் 28 ஸ்டேட்டு 8 யூனிட் சேர்த்தா இந்தியா. சரிப்பா, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கு என்னப்பா வித்தியாசம்? யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது மாநில ஒன்றியமுக்கும் மாநில எல்லை பரப்பு என்ன வித்தியாசம்? என்னப்பா வித்தியாசம்? இது ஒரு எக்ஸாம்ல நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்மா. அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியா இருக்குப்பா. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. இங்க டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. அதிகார வரம்பு இருக்கு. இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்க. இதுல 28 ஸ்டேட் இருக்குமா? இருக்கும். இதுல 28 ஸ்டேட் இருக்கும். 8 யூனிட் இருக்குமா? இதுல 8 யூனிட் இருக்கும். இதுல 8 யூனிட் இருக்கும். இதுல இருக்கும். சரிங்களா? இதுல இருக்கும். ஆனா இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது பகுதி இந்தியால இணைக்கிற மாதிரி தான் இதுல வரும். டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஃபியூச்சர்ல இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இருக்குப்பா. ஸ்ரீலங்கா ஏதோ ஒரு பகுதி வந்து நம்ம இந்தியாவோட சேர்க்கிறோம். அப்ப அந்த சேர்க்கப்பட்ட பகுதி எதுல வரும்? டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வரும். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வராது. ஏன் வராது அப்படின்னா அது ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஏதோ ஒரு யூனியன் பேஸ் சேர்ந்து கலந்துரும். புரியுதா சொல்றது? புரியுதா? எக்ஸாம்பிள் மேப் வரையறேன் பாருங்க. சின்னதோ மேப் வரையறேன் பாருங்க. இப்ப கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்குப்பா. இந்த ஸ்ரீலங்கால இந்த பகுதி இனிஷியலா இந்த பகுதியை வந்து பாத்தோம்னா இந்தியாவோட இணைக்கும் போது எப்படி இணைப்பாங்கன்னா ஒன்னு யூனியன் பேசாம இணைப்பாங்க, இல்ல ஸ்டேட்டா இணைப்பாங்க. அப்படி பார்த்தா எதுல வரும் அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் வரும். புரியுதா? ஏதோ ஒரு யூனியன் பேசாம இணைப்பாங்க, இல்ல ஸ்டேட்டா இணைப்பாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்னா எனி டெரிட்டரி, ஏதாவது எல்லைப்பரப்பு ஃபியூச்சர்ல ஆக்குபை பண்ற டெரிட்டரி கேன் பி ஆக்குபைட் பை ஃபியூச்சர். எதிர்காலத்துல இந்தியாவோட சேர்க்கப்படுற பகுதி, எதிர்காலத்துல இந்தியாவில சேர்க்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி எதுல வரும்? டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வரும். சரிப்பா, அப்ப இது பெருசா அப்படின்னா இதுதான் பெருசு. டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் பெருசு. இது ஒரு டிபிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது வைடர் எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. எது எக்ஸ்பென்ஷன்? டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வைடர் எக்ஸ்பென்ஷன் தென் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். புரியுதாமா? இதுல 28 ஸ்டேட் இருக்கு, இதுல 28 ஸ்டேட் இருக்கு, இதுல 8 இருக்கு, இதுல 8 இருக்கு. ஆனா எதிர்காலத்துல சேர்க்கக்கூடிய பகுதி எதுல வரும்? இதுலதான் வரும். இதுல வராது. புரியுதாமா? இதான் ஆர்டிகல் 1 சொல்றதுமா. புரியுதாமா? அடுத்து போலாமா? சரிம்மா, அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் ஃபேஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சீமான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார். அரசியல் பிளவுவாதம். ஃபேஷனிசம் சொல்றீங்களே, என்னைய மட்டும் ஃபேசிசம் சொல்றீங்களே, என்னைய மட்டும் ஃபேஷனிசம் சொல்றீங்களா? அடிக்கடி சீமா சொல்ற அந்த வார்த்தை. சரிங்களா? ரொம்ப பிரபலமான வார்த்தை. தேர்தல் போட்டிப்பா. என்ன சார் அப்படின்னா இந்த ஃபேஷனிசம்னா என்னப்பா? இது கேள்விப்பட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. நம்ம நாட்டுல அதிகமா இருக்கு. இந்தியாவில இது அதிகமா இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டு மெயின்ஸ் பாயிண்ட் குரூப் 1ல கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபேஷனிசம்னா ஒண்ணு இல்லப்பா. இப்போ இந்தியா இருக்குப்பா. இந்தியா நிறைய கட்சி இருக்கா? இந்தியா வந்து நிறைய கட்சி இருக்குப்பா. இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம். கரெக்டா? மல்டி பார்ட்டி சிஸ்டம். இப்ப நான் கேட்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நிறைய கட்சி இருக்கு.
தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து மக்கள் நல்லது இருக்கா இல்ல ஒரு சில கமிட்டி நல்லது இருக்கா? இப்போ நிறைய கட்சி இருக்கு, நிறைய கட்சி இருக்கு. நான் அந்த கட்சி பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், சரிங்களா? சரி வேணாம், கட்சி பேர் சொல்ல. நிறைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், நிறைய கட்சி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் அந்த கட்சி கோட்பாடு வந்து பார்த்தா மக்கள் நல்லது செய்யற மாதிரி இருக்கா இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நல்லது செய்யற மாதிரி இருக்கா? நிறைய கட்சி உருவானா மக்கள் நல்லது செய்யற மாதிரி இருக்கா, மக்களோட வெல்ஃபேர் பேஸ் பண்ணி இருக்கா இல்ல அந்த கம்யூனிட்டி வெல்ஃபேர் பேஸ் பண்ணி இருக்கா? இது ரெண்டே விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த மக்கள் வெல்ஃபேர் பண்ற மாதிரி இருக்கா, கம்யூனிட்டி வெல்ஃபேர் மாதிரி இருக்கா, அந்த ஜாதி அந்த மதத்துக்கு வெல்ஃபேர் பண்ற மாதிரி இருக்கா இல்ல பீப்புள் வெல்ஃபேர் காண்டி இருக்கா? இந்தியாவில் கேட்ட மேக்சிமம் கட்சிகள் பீப்புள் வெல்ஃபேர் காண்டி இருக்கா? சொல்லுங்கம்மா, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இப்போ கட்சி அரங்கினா தமிழ்நாட்டுல இந்தியால எல்லாம் வேணா இருக்கட்டும், இந்தியால கட்சி அரங்கினால இது கமிட்டி வெல்ஃபேர் காண்டி இருக்கா இல்ல பீப்புள் வெல்ஃபேர் காண்டினா இந்த இதுக்கு தான் இருக்கு. கமிட்டி வெல்ஃபேர் காண்டி இருக்கு, சரியா? கமிட்டி வெல்ஃபேர் காண்டி இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா ஃபேஷனலிசம், மக்கள் பிளவுவாதம் சொல்லுவாங்க. இதுதான் ஃபேஷனலிசம். அதாவது நிறைய கட்சி இந்தியாவில் நிறைய கட்சி இருக்கு. இது எல்லாமே எதுக்கு பேஸ் பண்ணினா அந்த கம்யூனிட்டி வெல்ஃபேர் தான். கம்யூனிட்டி கேஸ்ட் பேஸ்டு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அந்த ஜாதி அடிப்படையில அந்த கம்யூனிட்டி மக்களை மேம்படுத்தும் போது தான் நிறைய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ராதர் பீப்புள் வெல்ஃபேர், மக்கள் வெல்ஃபேர் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் ஃபேஷனலிசம், இதான் ஃபேஷனலிசம், இதான் ஃபேஷனலிசம். புரியுதாமா? இதான் ஃபேஷனலிசம். சரிப்பா, அடுத்தது நேம் த ஸ்டேட் விச் எஸ்டாப்ளிஷ் லோகாயுக்தா இன் ஃபர்ஸ்ட் இந்தியா. பாப்போமா, இந்தியாவில லோகாயுக்தா கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து பார்த்தா ஒரிசா கிடையாது, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா 1971. ஆனா பில் பாஸ் பண்ணது ஒரிசா. பில் வந்து 1970 பில் வந்து பார்த்தா ஒரிசா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கொண்டு வந்தது வந்து பார்த்தா 1981 கொண்டு வந்தது வந்து பார்த்தா 1983. பாப்போமா, சரி பாருங்க. லோகாயுக்தா இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும்பா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும். எதுக்குன்னா கரப்ஷன் ஒழிக்கிறதுக்காண்டி, டு ரெடியூஸ் அண்ட் அபாலிஷ் கரப்ஷன். அதுக்கு தான் அது ரெடியூஸ் அண்ட் அபாலிஷ் கரப்ஷன். ஊழல் ஒழிக்க தான் இந்த அமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஊழல் ஒழிக்க தான் இந்த கொண்டு வந்திருப்பாங்க, கரப்ஷன் ஒழிக்க தான் இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்குமா, ஒவ்வொரு ஸ்டேட் வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட் டிஃபர் ஆகும், ஒரு ஸ்டேட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஃபர் ஆகும், எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஒடிசா தான். என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் லோகாயுக்தாக்கு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க 1970 ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணது இவங்க தான். ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து யாரு? மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம்னா 1971 கொண்டு வந்திருப்பாங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன்டியூஸ் லோகாயுக்தா. இங்க கொஸ்டின் வந்து ஆன்சர் நாலுமே ஆப்ஷன் தப்பு. பில் பாஸ் பண்ணது ஒடிசா 1970 பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றேன் லோகாயுக்தா சொல்றேன், சரிங்களா? சொல்றேன், புரியுதாமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா ஆன்சர். பில் பாஸ் பண்ணது எதுனா ஒடிசா. ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஒடிசா. சரிங்களா? சரிப்பா, இங்க பாருங்க. தம்பி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, லோக் அடால்ட்டுக்கும் லோகாயுக்தாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, லோகாயுக்தாவுக்கும் லோக் அடால்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது என்னப்பா அமைப்பு? இது கரப்ஷன் ஒழிக்க போடப்பட்ட கமிட்டி. கரெக்டா? சரி, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்ல இருக்கும். ஸ்டேட் லெவல்ல இருக்கும். எம்பி, எம்எல்ஏ, கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாரையுமே விசாரிப்பாங்க. எல்லாருமே குரூப் 1, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அந்த மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த கேட்டகரியில எல்லா ஆபீசர்ஸுமே விசாரிப்பாங்க. கரப்ஷன் கேஸ் தான் விசாரிப்பாங்க. அதான் இவங்க வேலை. லோக் அடால்ட்டோட வேற என்ன அப்படின்னா, லோக் அடால்ட் வந்து பார்த்தோம்னா பிரச்சனைகள் தீர்வு மையம், ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ். அதாவது 2 குடும்ப நடுவில் பிரச்சனை இருக்கும், 2 ஊர் நடுவில் பிரச்சனை இருக்கும், 2 ஜாதி நடுவில் பிரச்சனை இருக்கும், 2 மத நடுவில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் லோக் அடால்ட் கொண்டு வந்தாங்க. இது மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்காது, ஒவ்வொரு கிராமத்து லெவலில் இருக்கும். புரியுதாமா? முரளி புரியுதா? லோகாயுக்தான்றது கரப்ஷன் ஒழிக்கப்பட போடப்பட்டதுமா. லோக் அடால்ட் எதுனா மக்களோட பிரச்சனையை தீர்க்க போடப்பட்டது. மக்களோட பிரச்சனை, ஊர் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, விவாத பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைக்கு போடப்பட்டதான் அந்த லோக் அடால்ட். 1982 உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 1970 ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா உருவாக்கியிருப்பாங்க. 70 மகாராஷ்டிரா உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? புரியுதாமா? இது கரப்ஷன் ஒழிக்க போடப்பட்டாங்க, இது பிரச்சனை தீர்வுக்காக போடப்பட்டாங்க. இது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்து லெவலில் இருக்கும், இது கிராமத்து லெவலில் இருக்கும். புரியுதாமா? புரியுதா? முரளி புரியுதா? சரிம்மா, அடுத்து போலாம். கிளியர் தானே? சரிம்மா, ஓகே. அடுத்து போலாம். ஹைகோர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இதான் மொக்க குஷின்பா. சொல்லுவோமா, ஹைகோர்ட் ரிட்டையர் ஏஜ் என்னப்பா? இது ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கு, 62 மட்டும் தான் இருக்கு. ஒன்னொன்னு வருமே என்னன்னு? 6 வருஷம் இல்ல 65, 62 ஏஜ். 6 வருஷம் இல்லைன்னா என்னது 62 ஏஜ். 6 வருஷம் இல்லைன்னா 62. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்னப்பா?
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு என்னப்பா வயசு 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 ஏஜ் ஏஜ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்னப்பா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ஏஜ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ்? 6 வருஷம். நான் சொல்லிட்டேன். என்ன ஏஜ்? ஏஜ் மட்டும் சொல்லுங்க. என்ன ஏஜ்? சுப்ரீம் கோர்ட் 62? சுப்ரீம் கோர்ட் 62 65? 6 வருஷம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னப்பா? சுப்ரீம் கோர்ட்டோட ஏஜ் 62 இல்லம்மா, 62 இல்லம்மா. கீர்த்தி 62 இல்ல. செக் பண்ணுங்க. கீர்த்தி 62 இல்ல. 65மா, 65. சூப்பர்மா சூப்பர்மா. வைஷ்ணவி சூப்பர்மா, செமையா படிக்கிறீங்க. ஆக்சுவலா இனிஷியலா வந்து இது எப்ப இங்கிலீஷ் பண்ணாங்கன்னா 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960ல அதுலதான் என்ன பண்ணிப்பாங்கன்னா 1961ல சாரி 1962ல என்ன பண்ணிப்பாங்கன்னா இது கொண்டு இருப்பாங்க. 1962ல 1962 இது கொண்டு இருப்பாங்க. 1962ல என்ன பண்ணிப்பா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. இனிஷியலா 60 இருக்கும்பா, 60 இருக்கும், அது 62 மாத்திருப்பாங்க. ஓகேவா? சரிங்களா? புரியுதாமா? ஹைகோர்ட் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் புரியுதா? இப்போ ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயம் பார்ப்போம். ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னப்பா குவாலிஃபிகேஷன் பாப்போமா? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் குவாலிஃபிகேஷன் அது சும்மா பார்ப்போம். குவாலிஃபிகேஷன் என்னப்பா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணுமா? இந்திய குடிமகனா இருக்கணுமா? இந்தியன் சிட்டிசனா இருக்கணுமா? இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். சரி, இது இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். சரி, அடுத்தது ஹைகோர்ட்ல 5 வருஷம் தலைமை நீதிபதியா இருந்திருக்கணும். 5 வருஷம் என்ன இருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா 5 வருஷம் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருந்திருக்கும். இல்லையா 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா, ஒரு சிறந்த வழக்குரைஞரா இருக்கணும். சிறந்த சட்ட வல்லுநரா இருக்கணும். யாரோட பார்வைக்கு? பிரசிடண்டோட பார்வைக்கு ஒரு சிறந்த வல்லுநரா இருக்கணும். இந்த ஃபேவர் ஆஃப் பிரசிடண்ட் பார்வைக்கு ஒரு சிறந்த சட்ட வல்லுநர் இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியஸ்ட், அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சிறந்த சட்ட ஆளுநர் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியஸ்ட் இந்த ஃபேவர் ஆஃப் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்குன்னா என்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஹைகோர்ட்ல என்னவா இருக்கணும்? சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்கணும். இல்லையா 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். இல்லையா? இந்த 2 கண்டிஷன் தான். 2 கண்டிஷன். இது கூட 3வது என்ன கண்டிஷன் அப்படின்னா, 3 கண்டிஷன்ல சிறந்த சட்ட வல்லுநர் இருக்கணும். யாரோ பார்வையில டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியஸ்டா இருக்கணும். யாரோ பார்வையில இந்த பார்வை ஆஃப் பிரசிடென்ட் பார்வையில ஒரு சிறந்த சட்ட வல்லுநர் இருக்கணும். இந்த 3 கண்டிஷனுமே இருக்கணுமா? இந்த 3 கண்டிஷன் ஆக்சுவலா வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 மற்றும் 3ல ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த 2வது இல்ல 3வது ஏதாவது ஒன்று இருந்தா போதும். 2வது மற்றும் 3வதுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். 2வது மற்றும் 3வதுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும். ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். இல்ல 10 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும். இல்லனா சிறந்த சட்ட வல்லுநர் இருக்கணும். பிரசிடென்ட் பார்வையில. சரிப்பா, ஹைகோர்ட்டுக்கு என்னப்பா குவாலிஃபிகேஷன்? ஹைகோர்ட்டுக்கு என்ன பார்ப்போமா? 10 வருஷம் ஹைகோர்ட்ல 10 வருஷம் ஹைகோர்ட்ல என்னவா இருக்கணும்? ஜட்ஜா இருக்கணும். 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். இல்ல 10 வருஷம் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கணும். 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். இல்ல 10 வருஷம் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் தான். 2 கண்டிஷன் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியஸ்ன்ற வார்த்தை இதை கிடையாது. புரியுதாமா? 10 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். இல்ல 10 வருஷம் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கணும். புரியுதாமா? இதுதான்ப்பா குவாலிஃபிகேஷன். புரியுதாமா? புரியுதாமா? டவுட் இருக்கா? சரியா? புரியுதாமா? சரிப்பா. இது கூட இன்னொரு ஹைகோர்ட் ஜட்ஜ்ல இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் கூட இன்னொன்று ஜுடிஷியல் ஆஃபீஸ் நீதிமன்ற வளாகத்துல ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏத்துப்பாங்கப்பா. ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணிப்பாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது நீதிமன்ற வளாகம்னா என்னது? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இல்ல சப்பார்டினேட் கோர்ட்ல இல்ல ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல, அதாவது ஒரு ஆஃபீஸ்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். புரியுதாமா? இது 2 தான் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இது 2 தான் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அடுத்து பாப்போமா? புன்சி கமிஷன். இது எதுக்கு போடப்பட்ட கமிஷன்? இப்பதான் சொன்னேன் எதுக்கு போடப்பட்ட கமிஷன். புன்சி கமிஷன் எதுக்கு போடப்பட்ட கமிட்டி அப்படின்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட் அதை விசாரிக்க போடப்பட்ட கமிஷன் தான் என்ன கமிஷன்? சென்டர் அண்ட் ஸ்டேட்டை விசாரிக்க போடப்பட்ட கமிஷன் தான் என்ன கமிஷன்? இந்த புன்சி கமிஷன். எப்ப சார் போட்டாங்கன்னா 2007ல போட்டாங்கப்பா. இந்த டேட்ல சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த டேட்லாம் இது பாருங்க,
மனுஷனாவீங்க 28, 29, 30, 29. என்ன சார் இதெல்லாம் சத்தியம் எனக்கு தெரியாதுமா. இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சா சத்தியமே எவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டேட்ல எவனும் படிச்சிருக்கவே மாட்டான். வாய்ப்பே இல்லை. ஒருத்தையும் படிச்சிருப்பான். 1,00,000 பேர் ஒருத்தையும் படிச்சிருப்பான். ஒரு எக்ஸாம் ஒருத்தையும் படிச்சிருவான். அது ஃப்ளூக்ல கரெக்டாக உண்டு. இதெல்லாம் சத்தியமே எவனுக்கு தெரியாதுமா. இதெல்லாம் சத்தியமே இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா எவனுக்குமே தெரியாது. ஏன்னா அந்த டேட்லாம் சத்தியம் எவனுமே படிச்ச மாட்டான். ஏப்ரல் 28 எவனுமே தெரியாது. ஏப்ரல் 28 2000. ஆனா நம்ம இப்ப படிச்சுட்டோம். இனிமே எக்ஸாம்ல கேட்டா நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஏப்ரல் 28 2007. இதுதான் பூஞ்சி கமிஷன் அப்பாயின்ட் பண்ண டேட். புரியுதாமா? சரியா? வேற வழியில நம்ம பாஸ் ஆனா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? என்ன பண்ணும், குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்து தாவிதானே ஆகணும். அந்த மாதிரி கதையா போச்சு. நம்ம கதை ரொம்ப கவலைக்கிடாம போயிடுச்சு. சரியா? வேற வழியே இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகணும். படிச்சு பாஸ் பண்ற வரையும் அவன் டிஎன்பிசி என்ன சோதனை வந்து சிலபஸ் எத்தனை தடவை மாத்தினாலும் சரி. ஆமாமா, அது மறந்து போனதான் மனுஷனா இருக்குன்னு அர்த்தம். முரளி, எனக்குமே மறந்து போயிடுவோம். மறந்து போனா மனுஷன் அர்த்தம். இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது சொல்லிப்பாங்க. சரிங்களா? மறந்து போனாதான் திருப்பி படிப்போம். மறந்து போனாதான் நம்ம திருப்பி எடுத்து படிப்போம். இல்லைன்னா படிக்கவே மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். ஏன்னா மறந்து போறது நல்லதுமா. மறதின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம திருப்பி எடுத்து பார்ப்போம், நல்லா படிப்போம், நல்லா உள்வாங்கிப்போம். திருப்பி படிச்சு பாருங்க. திருப்பி படிங்க. கொஸ்டின் எழுதி பாருங்க. ஒரு மட்டி நோட்டு வாங்கி எழுதி பாருங்க. மட்டி ஒரு 20 ரூபாய்க்கு நோட்டு, 30 ரூபாய்க்கு நோட்லாம் இருக்கும். நீங்க படிச்சதை காலையில் நைட் வரைக்கும் படிச்சு ஒரு 10 நிமிஷம் நைட்டு போது எழுதுங்க. ஞாபகம் வரும். சரிங்களா? 2007 போட்டுறோம் புஞ்சி கமிஷன். இந்த புஞ்சி கமிஷனை பத்தி பார்ப்போமா? இந்த புஞ்சி கமிஷனை பத்தி பார்ப்போம். மொத்தம் இந்த புஞ்சின்றது யாருப்பா? இந்த புஞ்சி பேரை பார்த்தீங்கன்னா புஞ்சி பூச்சி என்ன 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 பேரு? பூச்சி நாயில ஏதோ ஃபர்ஸ்ட் நான் பூச்சி தான் படிச்சேம்மா. அப்புறம் தான் புஞ்சின்னு புரிஞ்சு. புஞ்சி யாருப்பா? அந்த புஞ்சி அப்படின்னா முன்னாள் தலைமை நீதிபதி, இந்தியாவோட முன்னாள் தலைமை நீதிபதி, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட முன்னாள் தலைமை நீதிபதி. சரியா? நீதிபதி. இவங்க எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பா அப்படின்னா 310 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. 310 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. புஞ்சி கமிஷன் எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவோம்? 310 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. 310 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம இந்தியால என்னென்ன ஏத்துக்கிட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 163 என்னப்பா? ஆர்டிகல் 163 என்ன? கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா கவர்னர் இருப்பார்ல, கவர்னரு சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்கணும். அங்கே பிரசிடென்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கவர்னர் கேட்டுதான் நடக்கணும். எய்டட் அட்வைஸ். இந்த எய்டட் அட்வைஸ்ல புஞ்சி கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னர் தன்னோட விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்திக்கலாம் சொல்லிப்பார். இதுல கவர்னர் என்ன பண்ணிக்கலாம்? தன்னோட டிஸ்கிரிஷனல் பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த புஞ்சி கமிஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா கவர்னர் யார் பேச்சு கேட்டு நடக்கணும்? சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் மினிஸ்டர் பேச்சு கேட்டு நடக்கணும். கரெக்டா? ஆனா அப்படி எல்லாவற்றையும் கேட்கணும் அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணலாம்? தன்னோட விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்திக்கலாம். விருப்ப அதிகாரத்தை அதுல பயன்படுத்திக்கலாம். விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்திக்கலாம். புரியுதாமா? விருப்ப அதிகாரத்தை என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? 163 இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். புஞ்சி கமிஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ரெண்டாவது எழுதிங்க. ஆர்டிகல் 201மா. ஆர்டிகல் 201 இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா. கவர்னர் பத்தி சம்மந்தமான நிறைய விஷயம் போயிட்டு இல்லை. கவர்னர் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப பார்ப்போம். 201 அடுத்தது ஆர்டிகல் 201 என்னப்பா? ஆர்டிகல் 201 என்னப்பா? ஆர்டிகல் 201 என்ன சார் அப்படின்னா பிரசிடென்ட் ஒரு பில்லு போகும்பா. என்ன பில்லு போகும்னா பிரசிடென்ட் ஸ்டேட் பில்ல பொறுத்து முடிவு எடுக்கிறது. பிரசிடென்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்டேட் பில் பிரசிடென்ட் வந்து பார்த்தோன்னா மாநில மசோதாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறார் அதுதான் வந்து 201. என்ன விஷயம்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒப்புதல் கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஹோல்டு பண்ணலாம். வித் ஹோல்டு பண்ணலாம். ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். 3 பண்ணலாம். ஆனா எந்த டிசிஷன் பிரசிடென்ட் பண்றதாலும் இந்த ஸ்டேட் பில்ல பொறுத்த பிரசிடென்ட் என்ன முடிவு எடுக்கணும்? எத்தனை மாசத்துல பண்ணி ஆகணும்? வித்தின் 6 மந்த். இது வந்து ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் தானப்பா. தான். எந்த மசோதா ஸ்டேட் மசோதா வந்து பிரசிடென்ட் பார்வைக்கு வந்தாலும் 6 மாசத்துல பதில் அளிச்சாகணும். இது வந்து பார்த்தா புஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லி அவங்க என்ன பண்ணிப்பாங்க? மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து தொங்கு பார்லிமெண்ட் என்னப்பா? தொங்கு பார்லிமெண்ட் கேள்விப்பட்டீங்களா? ஹங் அசம்பிளி அப்படின்னா என்னப்பா? தொங்கு பார்லிமெண்ட் நடந்தது கேள்விப்பட்டீங்களா? இது இந்தியாவில் நடந்திருக்குப்பா. நிறைய வாட்டி இந்தியா நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. தொங்கு பார்லிமெண்ட் சொல்லுவாங்க.
யாருமே பெரும்பான்மை இல்லாத பொழுது, நோ ஒன் இஸ் மெஜாரிட்டி, நோ ஒன் இஸ் மெஜாரிட்டி, யாருமே பெரும்பான்மை இல்லாத பொழுது என்னப்பா பண்ணலாம்? கவர்னர் கவர்னர் யாரை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? யாரை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட். ஆனா என்ன பண்ணும் இந்த ஆளு? ஒரு மாசத்துல மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு மாசத்துல என்ன பண்ணி ஆகணும்? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். வித்துகோல் பண்ணலாமா? வித்துகோல் பண்ணலாம். வித்துகோல் பண்ணலாமா? நிறுத்தி வைக்கலாம். எது மாசம்? எத்தனை மாசம்? 6 மாசம் வரையும் நிறுத்தி வைக்கலாம். 6 மாசம் வரை என்ன பண்ணலாம்? நிறுத்தி வைக்கலாம். நிறுத்தி வைக்கலாம். புரியுதா? 6 மாசம் வரையும் நிறுத்தி வைக்கலாம். சரிப்பா. அங்க அசம்பிளி வந்து பார்த்தோன்னா நோ பெரும்பான்மை யாருமே இல்லாத பொழுது, பெரும்பான்மை இல்லாத பொழுது என்ன பண்ணலாம்? கவர்னர் வந்து பார்த்தோன்னா யாரை வேணா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணும்? ஒரு மாசத்துல என்ன பண்ணி ஆகணும்? ஒரு மாசத்துக்குள்ள அவர் பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது கவர்னர் குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லி பார்ப்பா. கவர்னர் வந்து வெளி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கணும், அப்புறம் வந்து எமினன்ட் பர்சனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லியிருப்பாரு. இவ்வளவுதான்ப்பா. இந்த புஞ்சி கமிஷன் இவ்வளவுதான்ப்பா. இது தெரிஞ்சா போதும். புஞ்சி கமிஷன் பத்தி ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. இது தெரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்மா. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யாருப்பா? மாவட்ட ஆட்சியர். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்பா. சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்தோன்னா என்னது? டிஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து யார் அப்படின்னா அம்மா குவாலிஃபைடு விட்டோ இந்தியாலே கிடையாதுமா வைஷ்ணவி. குவாலிஃபைடு விட்டோ பிரசிடென்ட்டும் கிடையாது, இவரும் கிடையாது, கவர்னரும் கிடையாது. சரி சாரி, பிரசிடென்ட் கிடையவே கிடையாது. குவாலிஃபைடு விட்டோ வந்து பார்த்தா பிரசிடென்ட் கிடையாது. அது அமெரிக்கா உள்ள பிரின்சிபல். சரிங்களா? குவாலிஃபைடு விட்டோ வந்து பார்த்தா அமெரிக்கா. ஒரே நிமிஷம், லேப்டாப் சார்ஜர் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சரிம்மா, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? சரிம்மா, ஓகே தானே? தெரியுதா? சரியா? ஓகேம்மா. சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சரி, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்து போலாம். சரி, பிரசிடென்ட் நாமினேட்டட் ஹவு மெனி மெம்பர்ஸ் டு ராஜ்யசபாக்கு எத்தனை உறுப்பினர் நியமனம் பண்ணி அனுப்புறாரு? 12 பேருப்பா. 12 மெம்பர்ஸ். என்ன குவாலிஃபிகேஷன்ப்பா? இந்த 12 பேர் எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்? ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் சோசியல் சர்வீஸ். கலை, அறிவியல், இலக்கியம், அப்புறம் சமூக சேவை. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், சோசியல். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 12 பேரை ராஜ்யசபா நாமினேட். தமிழ்நாட்டுல யாரும் நாமினேட் பண்ணிருக்காங்களாப்பா? ரீசெண்டா தமிழ்நாட்டுல யாரா நாமினேட் பண்ணிருக்காங்களா? தமிழ்நாட்டுல யாரா பண்ணி? இளையராஜாவை என்ன பண்ண கலைத்துறை சார்பா என்ன பண்ணிருப்பாங்க? நாமினேட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 12 பேர் நாமினேட் பண்ணாங்க. 12 பேரை ராஜ்யசபா உறுப்பினர் நாமினேட் பண்ணாங்க. மொத்த ராஜ்யசபா உறுப்பினர் எவ்வளவுப்பா? மொத்தமா ராஜ்யசபா மெம்பர்ஸ் எவ்வளவுப்பா? மொத்தமா ராஜ்யசபா மெம்பர்ஸ் எவ்வளவுனா மொத்தம் 245 பேரு. அதுல 12 பேர் என்னது? 12 பேர் நியமனம், 12 பேர் நாமினேட்டட். உங்களோட கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் தெரியாது, பார்ப்போம் எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு பார்ப்போம். ராஜ்யசபா நியமனம் பண்றான். இந்தியால ராஜ்யசபா உறுப்பினரை நியமனம் பண்ணலான்ற விஷயத்த எந்த நாட்டில் எடுத்திருப்பாங்க? நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா உறுப்பினரை நியமனம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க? கரெக்டா சொல்லுங்க. ராஜ்யசபாவை உறுப்பினரை நியமனம் பண்ணலாம். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இதை எந்த நாட்டில் எடுத்தாங்க? ராஜ்யசபா உறுப்பினரை நியமனம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த எந்த நாட்டில் எடுத்தாங்க? ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் பண்றாங்களே, அது எந்த நாட்டில் எடுத்தாங்க? சச்சின் வந்து எந்த பேஸ்னா கலைதாமா. ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் வந்து இதெல்லாம் வரும். சச்சின் அதை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. சச்சின் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கலைத்துறை தானே, அதான் எடுத்திருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவா? நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எங்க? சவுத் ஆப்பிரிக்காவா? கரெக்டா சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவா? கரெக்ட். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் அயர்லாந்து. நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். சொல்லுங்க. நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அதுக்கு வரும் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா.
மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா. எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா ரெண்டையும் சொல்லுங்க. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா எங்க எடுத்திருப்பாங்க, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எங்க எடுத்திருப்பாங்க, கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன், கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நல்லா புரிஞ்சுங்க. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு நாட்டில் எடுத்திருப்பாங்க. ராஜ்யசபா தேர்தல் வைக்காண்ட ஒரு நாட்டில் எடுத்திருப்பாங்க. ராஜ்யசபா தேர்தல் சவுத் ஆப்பிரிக்கா. ராஜ்யசபா தேர்தல் சவுத் ஆப்பிரிக்கா. ராஜ்யசபா தேர்தல் தான் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப நான் நியமனம் பண்றது அயர்லாந்து. அயர்லாந்து புரியுதாமா? புரியுதாமா? புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் எப்படி நடத்தலாம் அப்படின்ற விஷயத்தை எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அப்படின்ற விஷயத்தை எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருப்பாங்க. நாமினேஷன் எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா, நாமினேஷன் எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா, நாமினேஷன் எங்க எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்து. அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. புரியுதா? சிம்பிளா சொன்னா நாமினேஷன் வந்து பார்த்தோன்னா அயர்லாந்து, எலெக்ஷன் வந்து ராஜ்யசபா. எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா. நாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ஐரிஷ், அயர்லாந்து. எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சூப்பர்மா வைஷ்ணவி சூப்பர்மா. ஓகேவா? சூப்பர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின். நேம் ஆஃப் த கமிட்டி விச் வாஸ் அப்பாயிண்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சொல்லுங்கப்பா, என்ன கமிட்டிப்பா? இதெல்லாம் எனக்கு சலிச்சு போடும் கொஸ்டின். நேத்தெல்லாம் ஃபுல்லா பார்த்தோம். எந்த கமிட்டிப்பா? எந்த கமிட்டி அடிப்படை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? என்ன கமிட்டி அடிப்படை பேஸ் பண்ணி அடிப்படை கடமையை இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க? என்ன கமிட்டிமா? ராஜ்யசபா தான்மா. ராஜ்யசபா தான் சொன்னேன். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா தான் சொன்னேன். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா தான் சொன்னேன். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா தான் சொன்னேன். இருக்குமா? ராஜ்யசபா எலெக்ஷன் மெம்பர்ஸ் இருக்கு. ஆனா எலெக்ஷன் வைக்கிறது இல்ல. நான் சொல்றேன் நல்லா பாருங்க. நாமினேஷன் 12 பேர் நாமினேட் பண்றாங்களா? நாமினேஷன் 12 பேர் நாமினேட் பண்றாங்க. எலெக்ஷன் பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் சொல்றேன் முரளிதரன். அப்ப நான் சொல்றேன் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருப்பாங்க. இருக்கு. நான் சொல்றேன் எப்படி நடக்குதுன்றத. சரி, இப்ப இந்த கொஸ்டின் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் முடிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? சரி, 135 கொஸ்டின் சொல்லுங்கம்மா. அடிப்படை கடமையை பரிசீலனை கமிட்டி என்ன கமிட்டிமா? அடிப்படை கடமையை பரிசீலனை கமிட்டி என்ன கமிட்டிமா? அடிப்படை கடமையை பரிசீலனை கமிட்டி என்ன கமிட்டி? என்னம்மா வாய் திறக்க மாட்டேங்க? இந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. என்ன கமிட்டி? சொரன் சிங் கமிட்டி. என்னாச்சு? நேற்று பார்த்தோமே. இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க? சரியா? 1975 இந்த கமிட்டி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கமிட்டி பேஸ் பண்ணி தான் ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டதான்னு சொல்லி பார்த்தோம். சரிப்பா, சந்தான கமிட்டி எதுக்கு போட்டாங்க அப்படின்னா 1963 போடப்பட்ட கமிட்டி. இதை பேஸ் பண்ணி என்ன உருவாகிருக்கும்? சிபிசி அண்ட் சிபிஐ உருவாகிருக்கும். அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டுமே எதுல உருவாகிருக்கும்னா இந்த சந்தான கமிட்டி பேஸ் பண்ணி தான் உருவாகிருக்கும். பல்வந்தர கமிட்டி எப்போ போட்டாங்க? 1957. இதுதான் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து முறையான அரசாங்கத்துக்கு போடப்பட்ட கமிட்டி. வி.கே. சர்மா கமிட்டினா என்னப்பா கமிட்டி? வி.கே. சர்மா கமிட்டினா என்ன கமிட்டிமா? யாருமா அந்த வி.கே. சர்மா யாருமா? சரி, இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இன்னைக்கு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் போடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா போறீங்க. வி.கே. சர்மா கமிட்டியை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா? சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which term is included preamble of Indian Constitution? இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்புமா? ரெண்டுமே வரும். A and B தான் ஆன்சர். சரிங்களா? சோ எந்த விஷயத்த முகப்புரையில 1976 சேர்த்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்யூனிசம் வராது. மதசார்பின்மையையும் என்ன பண்ணிப்பாங்க? சமதர்மத்தையும் என்ன பண்ணிப்பாங்க? சேர்த்திருப்பாங்க. A and B ரெண்டு தான் ஆன்சர். இது கொஸ்டின் ஆன்சர் தப்புமா? ஆன்சர் தப்பு. ஓகேவா? ஏபி ரெண்டுமே வரும். சரிங்களா? சோசியலிசமும் வரும், செகுலரிசமும் வரும். சரிங்களா? சரி, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். அடுத்து போலாம். டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் லோக்கல் பாடிஸ்ல அப்படின்னு சொல்ற ஃபேர் ரெப்ரசன்ட் கொடுக்கணும். அப்புறம் வேலை வாய்ப்புலயும் ஃபேர் ரெப்ரசன்ட் கொடுக்கணும் சொல்ற பேக்ட் என்ன பேக்ட்பா? பூனா ஒப்பந்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஹிஸ்டரி கிளாஸ்ல டீட்டெயிலா நடத்திருக்கோம். இந்த ஹிஸ்டரி கிளாஸ்ல இதை டீட்டெயிலா நடத்திருக்கோம். நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் பிளேலிஸ்ட்ல இருக்குமா? அதே பாருங்க. பூனா பேக்ட் எப்பப்பா போட்டாங்க? யாரும் நடந்துச்சு அப்படின்னா 24 செப்டம்பர் 1930 நடந்துச்சுப்பா. யார் நடந்துச்சுன்னா காந்தி மற்றும் அம்பேத்கர் நடுவில் நடந்துச்சு. எதுக்காக நடந்துச்சுன்னா எகென்ஸ்ட் கம்யூனல் அவார்ட்.
வகுப்புவாத விருதுக்கு எதிர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை போட்டிருப்பாங்க, எகென்ஸ்ட் கம்யூனல் அவார்டு, எகென்ஸ்ட் கம்யூனல் அவார்டு. வகுப்புவாத பிரதிநிதிக்கு எதிர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, அது போட்டிருப்பாங்க. சூப்பர்மா சூப்பர்மா. அது ரெண்டு விஷயம் வருமா, வி கே சர்மா கம்மி எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்க்கு வரும், ஒன்னொன்னுக்கும் வரும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கிளாஸ் முடிஞ்சோடனே வைஷ்ணவி கிளாஸ் முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது வந்து உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு. சரி, பூனா பேக்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா 24/9/1932 போட்டிருப்பாங்க. எதிர்த்துனா கம்யூனல் அவார்டு. யாருக்கு யார் நடந்தா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்திருக்கும் இந்த ஒப்பந்தம். காந்தி வந்து யார்கிட்ட சைன் போட்டிருக்க மாட்டாரு. காந்தி சார்பா யார் சைன் போட்டிருப்பா, மதன் மோகன் மால்வியா. சூப்பர்மா. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டு வந்து பார்த்தோன்னா இவர் தான். அம்பேத்கர் வந்து பார்த்தோன்னா, அம்பேத்கர் பதிலாக ரெட்டைமலை சீனிவாசன் அவர் சைன் போட்டிருப்பாரு. சீனிவாசன் சைன் போட்டிருப்பாரு. சரியா? இதுபடி என்ன பண்ண, காங்கிரஸ்ல டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க. டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க, ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாங்க. யாருக்கு, காங்கிரஸ்ல. புரியுதாமா? சரியா? இதான் அந்த பூன ஒப்பந்தம் முக்கியமான விஷயம். இப்ப முரளி கேட்டார்ல, அந்த கொஸ்டின் பாத்துரும். முரளி கேட்ட கொஸ்டின் பாத்துரும். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. மெத்தட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா சொல்றேன், எலெக்ஷன் சொல்றேன், ரெண்டே நான் சொல்றேன். தெளிவா கவனிச்சுங்க. இது வந்து குழப்பக்கூடிய டாபிக் தான்மா. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பச்சு. சூப்பர்மா. வைஷ்ணவி சூப்பர்மா. பார்ப்போம். ராஜ்யசபால மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்பா? ராஜ்யசபா டவுட் கேட்டார் முரளிதரன். அந்த கொஸ்டின் பார்ப்போம். ராஜ்யசபால மொத்தம் எத்தனை மெம்பர்? 245. சூப்பர்மா. அம்பேத்கர் சைன் போட்டுக்க மாட்டாருமா. அம்பேத்கருக்கு பதிலாக தான் யார் சைன் போட்டிருப்பா, ரெட்டைமலை சீனிவாசன் சைன் போட்டிருப்பாரு. அதே மாதிரி காந்தி டாட்டா சைன் போட்டுக்க மாட்டாரு, மதன் மோகன் மால்வியா சைன் போடு. ஆக்சுவலா ரெண்டு பேருக்கு விருப்பமே இல்லாதுப்பா. அம்பேத்கருக்கு விருப்பமே இருக்காது இதுல சைன் போடுறதுக்கு. வேற வழியெல்லாம் சைன் போட்டிருப்பாரு. அம்பேத்கர் சார்பா ரெட்டைமலை சீனிவாசன், காந்தி சார்பா மதன் மோகன் மால்வியா சைன் போட்டிருப்பாரு. சரிங்களா? சரிப்பா. இப்ப பாருங்க, இப்போ ராஜ்யசபா மொத்தம் எத்தனை பேருப்பா? ராஜ்யசபா உறுப்பினர் 245. இதுல எத்தனை பேர் நியமனம், எத்தனை பேர் எலெக்டனா? 233 எலெக்டடா. 233 பேர் எலெக்டடா. அது ஃபுல் ஸ்ட்ரென்த். 12 பேர் நாமினேட்டடா. நல்லா பாருங்க, அந்த 250 வந்து பார்த்தா ஒரிஜினல் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா 250. இப்போ பிரசன்ட்ல வந்து 245 தான். பிரசன்ட்ல வந்து என்னது, 245 தான். பிரசன்ட்ல இதுதான், இது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். சரிங்களா? சரி, இந்த 233 12 பேர். சரிப்பா, இதான் பார்க்க போறோம். நல்லா பாருங்க, 12 பேர்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்த 12 பேர் எப்படி நியமனம் பண்ணலாம்? 12 மெம்பர்ஸ் எப்படி நியமனம் பண்ணலாம்? நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா எம்பி. சரிங்களா? அது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து இருந்து எடுத்திருக்காங்க. புரியுதா முரளி? புரியுதா? அதாவது ராஜ்யசபா உறுப்பினர் 12 பேரை நியமனம் பண்றதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அயர்லாந்து இருந்து எடுத்திருக்காங்க. கிளியரா? புரியுதா? 12 பேர் இருக்குல்ல, 12 பேர் நாமினேட் பண்றாங்க. என்னென்ன பேஸ் பண்ணி நாமினேட் பண்றாங்க? ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், அப்புறம் வந்து பார்த்தா சோசியல் சர்வீஸ். ஓகேவா? முரளி புரியுதாமா? புரியுதா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது புரியுதா? அடுத்து எலெக்ஷன் பேஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்குன்னா 233 பேர். 233 எலெக்ஷன். சரிங்களா? இது எலெக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா, எலெக்ஷன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சிலது ஒதுக்கியிருப்பாங்கப்பா. பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தா சிலது ஒதுக்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ராஜ்யசபா மெம்பர்ஸ்? 18 பேர். யூபியில் வந்து பார்த்தா 31 பேர். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து ஒதுக்குவாங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. இது எப்படின்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒதுக்குவாங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மெம்பர்ஸ் ஒதுக்குவாங்க. ஏன்னா ஒரே டயத்துல எல்லாரும் போக மாட்டாங்க, 1/3 தான் போவாங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து 1/3 மெம்பர்ஸ் போவாங்க. 1/3 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போவாங்க. அதே சமயம் என்ன பண்ணுவாங்க, 1/3 மெம்பர் வெளியே வருவாங்க. 1/3 மெம்பர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. 1/3 மெம்பர் வெளியே வருவாங்க. சரிங்களா? இது புரியுது? சரி, இந்த 1/3 மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த கட்சியோட எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எம்எல்ஏ ஓட்டு போட்டு தான் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா ஓட்டு போட்டு தான் எம்பியை தேர்ந்தெடுக்கணும். ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் முறை. சரியா?
எம்எல்ஏவை என்ன பண்ணும் ஓட்டு எம்எல்ஏ ஓட்டு போடுதான் அந்த கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சி எம்எல்ஏ பார்ட்டி எம்எல்ஏ என்ன பண்ணும் ஓட்டு போடுதான் எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இந்த முறையை ஃபாலோ பண்றது இல்லை. இந்த முறையை ஃபாலோ பண்ண அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க நாமினி பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு ஓட்டு போடலாம் வேணாம் நான் எம்எல்ஏ எம்பி கேட்பாங்க. இப்போ ஒரு கட்சி சீஃப் மினிஸ்டர் இருக்காருப்பா பிடிக்குதோ அந்த சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ கேட்டாகும் அதனால என்ன பண்ணுவார் எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போடுறாரு அவரே என்ன பண்ணுவார் ஃபேவரா அனுப்பிச்சுடுவார். புரியுதாமா அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவார் எம்எல்ஏ ஓட்டு போது அவரே ஓட்டு போட்டு என்ன பண்ண அனுப்பிச்சுடுவார் ராஜ்யசபாவுக்கு இவங்க தான் எம்பி சொல்லிட்டு. ஆனா நடைமுறை மெத்தட் என்ன எம்பியா செலக்ட் பண்ணா எம்எல்ஏ ஓட்டு போடணும்பா எம்எல்ஏ ஓட்டு போடுறதா எம்பியை தேர்ந்தெடுக்கணும் எம்பி. ஆனா என்ன பண்ணுவார் அந்த கட்சியோட பார்ட்டி என்ன பண்ணுவாரு இவங்க தான் எம்பின்னு சொல்லி லிஸ்ட் ரெடி பண்ணுவாரு எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளவுதான் நடக்கும். புரியுதாமா இந்த எலெக்ஷன் மொத்தம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருந்து. இந்த எலெக்ஷன் வந்து எங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருப்பாங்க. புரியுதா முரளி புரியுதா 230 பேர் எலெக்ஷன் வைக்கிறாங்களே அந்த மெத்தட் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா எம்எல்ஏ ஓட்டு போடாம ராஜ்யசபா எம்பி வரணும். ஆனா என்ன பண்றாங்க அந்த கட்சியோட பார்ட்டி லீடர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களாம் ராஜ்யசபா எம்பி சைன் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருவாங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் அந்த சைன் பண்ணி வந்து பார்லிமெண்ட் அமைச்சுவாரு அவங்க ராஜ்யசபா எம்பியா போயிருவாங்க. ரீசெண்டா கமலஹாசன் அப்படிதானே போனாரு. கமலஹாசன் வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபா எம்பியா தானே அப்படித்தானே போனாரு. டிஎம்கே வந்து 13 எம்எல்ஏவோட ஆதரவோட அவர் போனாரு. இல்ல பேரா சரி அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் சரி which article of Indian Constitution promotes international peace and security சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பேசுற ஆர்டிகல் 51 ஆர்டிகல் 51 தான் இது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பத்தி பேசுற ஆர்டிகல் 51. சரி 50 என்னப்பா ஆர்டிகல் 50 என்ன 49 என்ன 48 என்ன தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. 48 என்ன 50 என்ன 51 என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 48 என்ன 50 என்ன 49 என்ன யாருக்கா தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க 49 50 ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும் 40 தனியா பார்ப்போம் சரிங்களா சொல்லுங்க. 50 என்னப்பா 51 வந்து பார்த்தா சர்வதேச அமைதி இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. 50 என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை தனியா இருக்கும்பா நீதித்துறை தனியா இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கும். 2 பேர் தனித்தனியா இருப்பாங்க சரியா 2 பேர் தனித்தனியா இருப்பாங்க. 2 ஒட்டே விட மாட்டாங்க 2 பேர் தனித்தனியா இருக்கும். அதாவது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் நீதித்துறையை நிர்வாகத்துறையும் பிரிக்கிறது ஆர்டிகல் 50. இது வந்து பார்த்தோன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் பா அரசியலம் கூட பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம்ல கேஸ்ல அதுல இது ஒரு பேசிக் ஃபீச்சர். இதெல்லாம் மாற்றவே முடியாது. அதாவது நீதித்துறை தனியா இருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் தனியா இருக்கணும். ஆர்டிகல் 49 என்ன சார் அப்படின்னா வரலாற்று சின்னங்கள் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸை பாதுகாக்கணும். வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும். வரலாற்று சின்னங்கள் பாதுகாப்பு. எக்ஸாம்பிள் ரெட் ஃபோர்ட் இருக்கா என்னன்னா ரெட் ஃபோர்ட் இருக்கா தாஜ்மஹால் இருக்கா நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கா சரி 48 வயது பசு வதை தடுப்பு ஓகே உயிரின பாதுகாப்பு ஓகே சூப்பர்மா சரி வரலாற்று சின்னங்கள் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட் பிளேஸ் அதாவது வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறது அந்த பிளேஸை பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ்மா அது மட்டும் சேர்த்துங்க. ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் வரலாற்று சின்னங்கள் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அந்த பிளேசஸ் பாதுகாக்கும் சரிங்களா. 48 என்ன சார் அப்படின்னா 2 இருக்குப்பா. 40 வந்து காந்தி கோட்பாடுல ஒண்ணு இருக்கு சுதந்திர கோட்பாடுல ஒண்ணு இருக்கு. பாப்போமா 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி எந்த பிரின்சிபல் 2 பிரின்சிபல் இருக்குல்ல மொட்டையப்படக்கூடாதுல. ஆர்டிகல் 40 2 கோட்பாடு இருக்குப்பா. ஒண்ணு வந்து காந்தி கோட்பாடு ஒன்னு வந்து பார்த்தோன்னா சுதந்திர கோட்பாடு லிபரல் பிரின்சிபல். இதுல லிபரல் பிரின்சிபல் தான் என்னது அக்ரிகல்ச்சரை ஆர்கனைஸ் பண்றது கால்நடையில பராமரிக்கிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அதாவது என்னன்னா வேளாண்மையை மற்றும்
கால்நடைகள் என்ன பண்றது, ஒழுங்குபடுத்துறது என்ன சார் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இருக்குப்பா, அக்ரிகல்ச்சருக்கு அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கு, அந்த ரெண்டையும் என்ன பண்ணும், ஒருங்கிணைக்குது எதுல ஒருங்கிணைக்கிறாங்கன்னா மாடர்ன் சயின்டிபிக் லைன். இப்ப கிஷான் ட்ரோன் இருக்காப்பா, கிஷான் ட்ரோன் என்னப்பா, கிஷான் ட்ரோன் என்னதுப்பா, கிஷான் ட்ரோன் என்னது, கிஷான் ட்ரோன் என்னப்பா, ட்ரோன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, கிஷான் ட்ரோன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, கிஷான் ட்ரோன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ட்ரோன் என்னப்பா, ஃபர்ஸ்ட் ட்ரோன் என்னது, மேல பறக்கும் பாத்தீங்களா, பறக்கும் பாத்தீங்களா, மேல பறக்கும், அது என்னப்பா எதுக்கு தேவை, கிஷான் ட்ரோன் எதுக்கு தேவை, கிஷான் ட்ரோன் எதுக்கு தேவை, கிஷான் ட்ரோன் எதுக்கு தேவை, கிஷான் ட்ரோன் எதுக்கு தேவை, பொய், எதுக்கு தேவை அப்படின்னா, மேல பறக்குல, வெள்ளை கலர்ல பறக்குல, எதுக்கு தேவை அப்படின்னா, டு ஸ்ப்ரே என்னது, டு ஸ்ப்ரே என்னது, பெஸ்டிசைட் அண்ட் இன்சிசைட், அதாவது பூச்சிக்கொல்லியும் உரங்களையும் தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பூச்சிக்கொல்லியும் உரங்களையும் தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கிஷான் ட்ரோன் யூஸ் பண்ணாங்க. நிறைய இருக்குப்பா, கிஷான் ட்ரோன் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ல நவீனத்துவத்தை பண்றது. இந்த 40 என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் மற்றும் கால்நடைகளை வந்து பார்த்தா நவீனத்துவத்தில் என்ன பண்ண பராமரிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து சிசிடிவி கேமரா வச்சிருப்போம், அனிமல்ஸ் அங்கே இருக்கும், சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணி என்ன பண்றோம், மானிட்டர் பண்றோம். மாடுகளை வந்து பார்த்தோம்னா 40 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து 24 லிட்டர் மால் கறக்குள்ள, அந்த லிட்டர்ல மால் கறக்கலாம் நவீனத்துவம் பேஸ் பண்ணி ஏசி வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஹீட் எவாபரேஷனை வச்சு கரெக்டாக கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏஐல அக்ரிகல்ச்சர் வந்துச்சுப்பா, நம்ம ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அக்ரிகல்ச்சர் பண்றோம். ஆர்டிபிஷியல் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அக்ரிகல்ச்சர் பண்றோம். ஐஓடி யூஸ் பண்ணி, ஏதாவது ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ்பா, ஐஓடி யூஸ் பண்ணி என்ன பண்றோம், ஐஓடி யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம். ஏதாவது ரீசன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது, கொஞ்சம் பாத்துங்க சரிங்களா. அடுத்து இங்க காந்தி கோட்பாடுல என்ன சார் அப்படின்னா, காந்தி கோட்பா பசுவை கொல்லக்கூடாதுப்பா, பசுவை கொல்லக்கூடாது. அடுத்து என்ன கூடாது, மது அழுதக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்திட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது, இல்ல எழுதிங்க, மீட் சாப்பிடக்கூடாது, எவ்வளவுதான்ப்பா. அதாவது மது அருந்தக்கூடாதுப்பா ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து பசுவை கொல்லவே கூடாது. ஏன்ப்பா பசுனா புனிதமான, பசு அழிஞ்சா என்ன ஆகும், பசு வந்து நாடு அழிஞ்சு போயிருப்பா. என்னைக்கு வந்து மாடு அழியுதோ அன்னைக்கு நாடு அழிஞ்சிடும். ஏன்னா பசு இல்லாம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, வரட்டி கிடைக்காது, சரி, பால் கிடைக்காது, டீ கிடைக்காது, காஃபி கிடையாது, எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பசு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, எதுவுமே கிடைக்காது, மோர் கிடையாது, தயிர் எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பசு இல்லைன்னா என்ன பண்ண, வேளாண்மை பண்ண முடியாது. பசு தான் ஒரு நாட்டோட அடிப்படை. அது இல்லைன்னா நாடு அழிஞ்சுக்கிறோம். சரியா. அடுத்து மது தடை பண்ணியிருப்பாரு, மது வந்து குடிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. மீட்டு மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. சரி, இதுதான்ப்பா, இதான் காந்தி சொன்ன ஆர்டிகல் 48. புரியுதாமா, இந்த கொஸ்டின் புரியுதாமா, 4 ஆப்ஷன் புரியுதாமா, புரியுதாமா, எல்லாரும் புரியுதா, புரியுதாமா. அடுத்து போலாமா, அடுத்த கொஸ்டின் போலாமா, சரிம்மா, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் சர்க்காரிய கமிஷன், இப்பதான் பார்த்தோம், சர்க்காரி கமிஷன் பார்த்தோம். சரிப்பா, சர்க்கார் கமிஷன் யாருப்பா போட்டா, அப்பாயின்மெண்ட் பை யாருப்பா அப்பாயின்ட் பண்ணது, அப்பாயின்மெண்ட் பை யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, டு சப்மிட் ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது, சொல்லுங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கேன், இப்பதான் சொன்னேன் சொல்லுங்க. சர்க்காரிய கமிஷனை யார் அப்பாயின்ட் பண்ணது, யார்கிட்ட அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இப்பதான் சொன்னேன், சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சர்க்காரிய கமிஷனை யார் அப்பாயின்ட் பண்ணது, ஒரு அம்மா அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப அப்படின்னா 1983 அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. சர்க்காரி கமிஷன் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணது, என்னாச்சுப்பா, இந்திரா காந்தி. சூப்பர்மா, இந்திரா காந்தி அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா 1988 சப்மிட் பண்ணாங்க. 1988 யார் பாச்சு, பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்திட்ட என்ன பண்ணிருப்பா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. சரி, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் யார், எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா 1990 பிபி சிங். ஸோ மொத்தமா 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல 180 ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணிருப்பாரு, இவர் செயல்படுத்திருப்பாரு. 180 ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்திருப்பாரு. புரியுதாமா, இந்த கொஸ்டின் புரியுதா. அடுத்த கொஸ்டின் போலாமா, புரியுதாமா, புரியுதாமா, சரிம்மா, அடுத்து போலாமா. ஓகேமா, ஓகே, சூப்பர்மா. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிப்பா, சென்ட்ரல் ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க.
சூப்பர்மா சூப்பர்மா. அடுத்தது அடுத்தது சரிப்பா. ஆர்டிஐ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? நேத்தா பார்த்தோம். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட முன்னோடி யாரு? நேற்று தான் இந்த கொஸ்டின் பார்த்தோம். இதோட முன்னோடி யாரு? சரியா? சரிப்பா. ஆர்டிஐ பத்தி பார்ப்போம். ஆர்டிஐ போட்டா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருந்தா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் எத்தனை நாளைக்குள்ள வரும் அப்படின்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருந்தா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் வைஷ்ணவி உங்களுக்கு கமெண்ட் லைவ் அக்சஸ் பண்ணிக்கோங்கம்மா. லைவ் வந்து பார்த்தோன்னா ஓட்டி விடுங்க. லைவ்ல கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க முன்னாடி ரொம்ப முன்னாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷனா என்ன வரும்? 48 மணி நேரத்தில் கிடைச்சிடும் பா. உங்க சொந்த தகவல் பர்சனல் இன்ஃபர்மேஷனா 48 மணி நேரத்தில் கிடைச்சிடும். அஃபிஷியல் டேட்டானா, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனா, ஏதாவது அலுவலகம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனா, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனா எங்க கிடைச்சிடும்? எப்ப எத்தனை மணி நேரம்? 30 நாள்ல கிடைச்சிடும். 30 நாள்ல கிடைச்சிடும். நல்லா பாத்துங்க. ஆர்டிஐ போட்டா தகவல் உரிமை சட்டத்தின்படி ஆர்டிஐ போட்டா பர்சனல் இன்ஃபர்மேஷன் எத்தனை நாள் கிடைச்சிடும்? 40 மணி நேரத்தை கிடைச்சிடும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தா 30 நாள்ல கிடைச்சிடும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் 30 நாள்ல கிடைச்சிடும். கிடைக்கல என்ன பண்ணலாம்? நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம். கிடைக்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம். சூப்பர்மா. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 12, 2015. ஆர்டிஐ எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? அக்டோபர் 12, 2015. யாருக்கு முன்னோடி? நேற்று சொன்னேன் 2 பேர் சொன்னேன். 9th புக்ல கூட இருக்குன்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு? அமைதியாயிட்டீங்களே. அருணா ராய் யாருப்பா? இன்னொரு ஆள் யாரு? என்ன அமைதியாயிட்டீங்களே? ஒரு ஆள் பேர் நான் சொல்லிட்டேன். முன்னோடி யாரு? அருணா ராய், நிக்கில் தேவ். இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. நேற்று மறுபடியும் சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். அருணா ராய், நிக்கில் தேவ். சூப்பர்மா. சரிம்மா. ஆர்டிஐ புரியுதாமா? சரிப்பா. எதுக்குப்பா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னப்பா? ஒய் எதுக்குப்பா கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுப்பா. நான் சொல்றேன், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்டிஐ கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கு பேர் எப்பன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். 1997 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே தகவல் உரிமை ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. தகவல் உரிமை ஆணையம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் வந்து என்னது? தமிழ்நாடு தான். 1997 கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞர் கொண்டு வந்திருப்பார். சரி, எதுக்காண்டி ஆர்டிஐ கொண்டு வரணும்? எதுக்காண்டி இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கொண்டு வரணும்? எதுக்கு? ஒய் அப்படின்னா டு ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சிப்பா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ரீசன் கொடுத்து கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வை அதிகப்படுத்துறது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ன பண்றது? அக்கௌண்டபிலிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் அதிகப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. 2வது விஷயம் ஊழல் அபாலிஷ் பண்றது. டு ப்ரிவென்ட் கரப்ஷன். இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ல கொடுத்துருமா? 2025 நடந்த கொஸ்டின்ல கேட்டுறாங்க. ஒய் ஆர்டிஐ எதுக்காண்டி ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வு அதிகப்படுத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழலை தடுக்க. கிளியராமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியர் தானே? சரிங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, Who appointed Chief Minister of State? இதெல்லாம் பேபி கொஸ்டின்மா. யாரு மாநிலத்தை ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணா? கவர்னர். ஆர்டிகல் 164(1). புரியுதாமா? இதான் பேபி கொஸ்டின். மாநில முதலமைச்சர் நியமனம் செய்வர் யாரு அப்படின்னா கவர்னர் தான் நியமனம். யாரு இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? கரண்ட்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருப்பா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? சீஃப் மினிஸ்டர் இப்போ? சீஃப் மினிஸ்டர்? எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? யார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? இதெல்லாம் சொல்லணும்னு நம்ம நாட்டுக்கே அசிங்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கோம். ட்ரெண்ட் போட்டு கிழிக்கிறாங்க போட்டு. பாவமா டிஎன்பிஎஸ்சி போட்டு படாப்படுத்துறாங்க. யாருமா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? என்னப்பா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின். எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்ப்பா? எத்தனாவது சீஃப் மினிஸ்டர் இவரு? எனக்கு லேட்டா மெசேஜ் வருதா இல்ல என்னன்னு புரியலையே. எனக்கு லேட்டா மெசேஜ் வருதோ? இல்லாம கொஞ்சம் லைவ் இழுத்து விட்டுங்கம்மா. எல்லாம் லைவ் கொஞ்சம் இழுத்து விட்டுங்க. லைவ் நிறைய பேர் போலன்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா போகும்னு நினைக்கிறேன். லைவ் பக்கத்துல இழுத்து விட்டுங்க. அப்பதான் எல்லாருக்கும் வந்து பேசுறது கொஞ்சம் உடனே கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல யாருப்பா?
அப்புறம் எம்கே ஸ்டாலின் எத்தனாவதுப்பா? எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாடு எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாடோட எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாடோட எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? சொல்லுங்க. தமிழ்நாடு எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? என்னப்பா தமிழ்நாடு எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்ப்பா? தமிழ்நாடு எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் வச்சுங்க. இன்னைக்கு போட வேணாம். இது வந்து பார்த்தோன்னா உங்க கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் பா. தமிழ்நாட்டில் எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? ஸ்டாலின் சார் வந்து பார்த்தோன்னா எத்தனாவது சீஃப் மினிஸ்டர்? இது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுற கொஸ்டின். சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போடுற கொஸ்டின். சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேணாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருப்பா? தமிழ்நாட்டோட முதல் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா அண்ணாதுரை. 1969. அப்புறம் லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியோட கடைசி சீஃப் மினிஸ்டர் யாரு? அண்ணாதுரை தான். ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. யாருப்பா? ஜானகி ராமச்சந்திரன். 1987 ஜானகி ராமச்சந்திரன் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருப்பா? செல்வி ஜெயலலிதா அம்மா. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுல. ஃபர்ஸ்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னா ஜெயலலிதா. சரியா? ஃபர்ஸ்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. யார் அப்படின்னா ஸ்டாலின். எம்கே ஸ்டாலின். அதிக முறை லாங்கஸ்ட் டென்யூர் அப்படின்னா யாரு? கலைஞர். ரொம்ப நீண்ட நேரம் அதிகமா 19 வருஷம் இருந்திருப்பாரு. 19 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. யார் அப்படின்னா கலைஞர். 19 வருஷம் இருந்திருப்பாரு. 5 முறை சீஃப் மினிஸ்டர் இருப்பார். 5 முறை சீஃப் மினிஸ்டர் 19 வருஷம் இருந்திருப்பார். புரியுதாம்மா? இதான்ப்பா தமிழ்நாடு ஹிஸ்டரி. புரியுது பாத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா அண்ணாதுரை. ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா ஜானகி ராமகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்த்துக்கணும். மெட்ராஸ் பிரசிடென்சி பார்க்கல. ஃபர்ஸ்ட் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார்? ஜெயலலிதா. ஃபர்ஸ்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாரு? எம்கே ஸ்டாலின். லாங்கஸ்ட் டென்யூர் யாரு? கலைஞர். 5 முறை இருந்திருப்பார். அவ்வளவுதான்மா. அடுத்த கொஸ்டின் போலாம். சரிப்பா, இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி. Which committee was appointed by planning commission in 1985 with respect to local self government அப்படின்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. நேத்து தான் பார்த்தோம். ஜிவிகே ராவ் கமிட்டி எப்ப போட்டாலும் 1985 போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கிராஸ் வித்தவுட் ரூட். வேர் இல்லாம மரம் இல்லாம வேர் இல்ல. அதாவது வில்லேஜ் இல்லாம நாடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. வில்லேஜ் இல்லாம நாடு இல்லைன்னு போட்டோம். ஆக்சுவலா இது வந்து பார்த்தா வறுமை ஒழிக்க பண்ணி போடப்பட்ட கமிஷன். நான் லாங்கஸ்ட் டென்யூர் தான் சொன்னேன். அதிக நீண்ட கால பதவியில இருந்தது. தான் சொன்னேன். அதுதான் சொன்னேன். அந்த வரும்னு சொல்லி தான் அதை சொன்னேன். நீண்ட கால பதவி தான் சொன்னேன். எத்தனை தடவை இருந்தாலும் 5 தடவை இருந்திருப்பாரு. ஜேஜே வந்து 6 தடவை இருந்திருப்பாங்க. சாரி, கரெக்ட் தான். ஜேஜே வந்து 6 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க. அதிக டைம் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஜெயலலிதா தான். ஆனா அதிக காலம் இருந்தது வந்து பார்த்தோன்னா கலைஞர். ஆமா, காமராஜ் வந்து பார்த்தோன்னா 9 வருஷமா. 9 வருஷம். எம்ஜிஆர் வந்து 10 வருஷம். காமராஜ் வந்து பார்த்தோன்னா 9 வருஷம் இருந்திருப்பாரு. எம்ஜிஆர் வந்து 10 வருஷம் இருந்திருப்பாரு. காமராஜ் வந்து 3 டைம் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இவர் 4 டைம் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஏன்னா நடுவில் வந்து என்ன பண்ண ஆட்சி கலைச்சுருவாங்க. அதனால 4 டைம் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். எம்ஜிஆர் 1977 இருந்து 78, அப்புறம் 78 இருந்து 80, 80 இருந்து 84, அடுத்து 84, 87. இந்த மாதிரி 4 தடவை ஆட்சி மாறும். நடுவில் போட்டு ஆட்சியை கலைச்சுருவாங்க. இந்திரா காந்தி அம்மா போட்டு பாடாப்படுத்தும் எம்ஜிஆர். 4 தடவை சீஃப் மினிஸ்டர் இருப்பார். சரிம்மா, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜிவிகே ராவ் கமிட்டி
ஜிவிகே ராவ் கமிட்டி 1985 போட்டிருப்பாங்க. 1985 போட்டுறோம். கிராஸ் வித்தவுட் ரூட், அதாவது வந்து பார்த்தா மரம் இல்லாம வேறுன்னு சொல்லிப்பாரு. இது எதுனா பாவர்ட்டி அபாலிஷன் ஸ்கீம், எப்படி வறுமையை ஒழிக்கிறது அப்படின்னு போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிராமங்கள் முன்னேற்றுங்க, கிராமங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும் சொல்லியிருப்பாங்க. கிராமங்கள் முன்னேறினாதான் நாடு முன்னேறும் அப்படின்றது யார் சொல்லியிருப்பாங்க? ஜிவிகே ராவ் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? சரி, இது எப்போ போட்டாங்க? 1985 போட்டிருப்பாங்க. 85 போட்டிருப்பாங்க. சரி, மத்த கமிட்டியை சொல்லுங்க. பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்கம்மா? பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்க? வென் எப்போ போட்டாங்க? ஏன் சொல்லுங்க. எல்எம் சிங்லி கமிட்டி எப்போ போட்டாங்க? அசோக் மேத்தா கமிட்டி எப்போ போட்டாங்க? கமெண்ட் பண்ணுங்க. பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்க? அசோக் மேத்தா கமிட்டி எப்போ போட்டாங்க? எல்எம் சிங்லி கமிட்டி எப்போ போட்டாங்க? பல்வந்த் ராய் கமிட்டி, பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்க? பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்க? பல்வந்த் ராய் கமிட்டி எப்போ போட்டாங்கம்மா? அசோக் மேத்தா கமிட்டி எப்போ போட்டாங்க? எல்எம் சிங்வி கமிட்டி எப்போ போட்டாங்க? என்னம்மா கமெண்டே வரமாட்டேங்குது? கமெண்ட் பண்ணுங்க. பல்வந்த் ராய் கமிட்டி 1957 போட்டாங்கம்மா. சூப்பர், 57 போட்டாங்க. அசோக் மேத்தா கமிட்டி எப்போ போட்டாங்க? அசோக் மேத்தா கமிட்டி எப்போ போட்டாங்க? 1977 போட்டாங்க. எல்எம் சிங்வி கமிட்டி எப்போ போட்டாங்க? 1986. புரியுதாம்மா? இந்த கமிட்டிலாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இந்த கமிட்டிஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது. சூப்பர்மா, 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 எல்லாமே சூப்பர், சூப்பர். வைஷ்ணவி சூப்பர்மா, சூப்பர்மா. சரி, ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து போலாம், அடுத்து போலாம், அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியல் எந்த சட்ட திருத்தத்தை இந்தியாவோட குறு அரசியலமைப்பு என்று அழைக்கிறார்கள்? Which amendment act? Which amendment act is known as mini constitution of India? Mini constitution of India அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் என்ன சொல்லிப்பாங்க? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல எவ்வளவு விஷயம் இருந்துச்சுன்னா 20 ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுப்பா. 20 ப்ரொவிஷன்ஸ், 20 கோட்பாடு இருந்துச்சு. 20 கோட்பாடு இருந்துச்சு. 20 கோட்பாடு இருந்துச்சு. அவ்வளவு விஷயம் இருந்துச்சு. 20 கோட்பாடு இருந்துச்சு. இருக்கிறதுல ரொம்ப பெருசான கான்ஸ்டியூஷன் இதான். ஏன்னா குட்டி அரசியல்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து குட்டி அரசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மா அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மா பண்ணிருப்பாங்க. ஐஜி அவங்க தான் பண்ணிருப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? சரி, அடுத்தது லோக்காயுக்த மெம்பரை யாருப்பா அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட். டிபிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்க. நிறைய வாட்டி கேட்டுருக்காங்கப்பா. லோக்காயுக்த மெம்பரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. லோக்காயுக்த மெம்பர்ஸ், லோக்காயுக்தோட சேர்மன் எல்லாத்தையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். லோக்பாலோட மெம்பரை சரி, லோக்பாலோட மெம்பரை சரி யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. லோக்காயுக்த மெம்பர் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. லோக்பாலோட மெம்பர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் பாத்துங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் இ கோட்பா. இ கோட் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? கமெண்ட் பண்ணுங்க. இ கோட் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் இ கோட் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? இ கோட் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? எப்போ கொண்டு வந்தாங்க? 2005 கொண்டு வந்தாங்க. எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? என்னம்மா அமைதியாயிட்டீங்க? ஐயோ, எனக்கு லைவ் லேட்டா வருதா? இ கோட் எங்க எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? ஏபிசிடி இ 1 ஓ, ஷார்ட்கட்டா? வைஷ்ணவி சூப்பர்மா, சூப்பர்மா. ஏபிசிடில 5 வந்து பார்த்தா 2005 இ கோட். சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. நல்ல ஷார்ட்கட்மா. சரி, எந்த ஸ்டேட்ல? ஹைதராபாத்மா. ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் இ கோட் கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத். இது இன்னொரு பேர் என்ன? பேப்பர்லெஸ் கோட்னு சொல்லுவாங்க. காகிதம் இல்லாத பேப்பர்லெஸ் கோட்னு சொல்லுவாங்க. இ கோட் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு ஹைதராபாத்மா. ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பா? இ கோட் கொண்டு வந்திருப்பாங்க 2005. சரி, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோட் எங்கப்பா கொண்டு வந்தாங்க? வியாபாரத்துக்குன்னு ஒரு கோட். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோட் எங்க கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோட் எங்க கொண்டு வந்தாங்க? யாருமா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோட் எங்கம்மா கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராய்ப்பூர். நோட் பண்ணிக்கவா? ராய்ப்பூர்ல கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோட் எங்க கொண்டு வந்தாங்க? ராய்ப்பூர்ல கொண்டு வந்தாங்க. ராய்ப்பூர்ல. கிளியராமா? அடுத்து போலாமா? அடுத்தது
நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் யூனியன் லிஸ்ட் enumerated in 7th schedule of Indian Constitution for division of power. சரிப்பா, இந்த வருஷம் தெளிவா பார்த்தோம். ஏழாவது அட்டவணை என்னப்பா பேசுது அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் பா, அதிகார பகிர்வு. டிவிஷன் ஆஃப் பவர். என்னெல்லாம் சார் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் வரும் அப்படின்னா மத்திய பட்டியல். யூனியன் லிஸ்ட். ஒரிஜினலா எத்தனை இருந்துச்சு, இப்ப எத்தனை இருக்கு பாப்போம். ரெண்டையும் பார்ப்போம். ஒரிஜினலா எத்தனை இருந்துச்சு, இப்ப எத்தனை இருக்கு பார்ப்போம். அடுத்தது மாநில பட்டியல். ஸ்டேட் லிஸ்ட். மாநில பட்டியல். அடுத்து பொதுப்பட்டியல். கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியல். சரிப்பா, இனிஷியல் எத்தனை ஒரிஜினல் பாப்போமா. சோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல். மத்திய பட்டியல் இனிஷியல் எத்தனை இருந்துச்சுன்னா 97 இருந்துச்சுப்பா. 97 இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 98 இருக்குப்பா. இப்ப 98, கரண்ட்ல 98 இருக்கு. மாநில பட்டியல் இனிஷியலா 66 இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்குன்னா நவுல எத்தனை இருக்குன்னா 59 இருக்குப்பா. 59 இருக்கு. இனிஷியலா 66 இருந்துச்சு, இப்ப 59 இருக்கு. பொதுப்பட்டியல் இனிஷியலா எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 47 இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்குன்னா 52 இருக்கு. 52 இருக்கு. புரியுதா பாருங்கம்மா. என் தனியா எழுதி போறேன். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா இனிஷியலா இதுல 97 இருந்துச்சு, இப்ப 98 இருக்கு. இனிஷியலா இதுல 66 இருந்துச்சு, இப்ப 59 இருக்கு. இனிஷியலா 47 இருந்துச்சு, இப்ப 52 இருக்கு. புரியுதாமா? புரியுதா பாருங்க. புரியுதாமா? சரிப்பா. இந்த ஏழாம் அட்டவணைன்றது ஒரு கூட்டாட்சி அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா. இந்த ஏழாம் அட்டவணை ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ஆர்டிகல் ஏதாவது இருக்காப்பா? இதுக்கு தான் ஆர்டிகல் ஏதாவது இருக்கா? ஏழாம் அட்டவணைக்கு ஆர்டிகல் இருக்கானா? ஆர்டிகல் 246 246. இது வந்து பார்த்தோம்னா ஃபெடரல் ஃபீச்சர்ப்பா, கூட்டாட்சி தத்துவம். இதுல கை வச்சா ஸ்டேட்டோட பர்மிஷன் வாங்கணும். ஃபெடரல் ஃபீச்சர், கூட்டாட்சி தத்துவம். இதெல்லாம் மாற்றவே முடியாது, இதெல்லாம் மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. இதுல கையை வச்சா என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்டோட பர்மிஷன் வாங்கணும். ஸ்டேட்டோட பர்மிஷன் வாங்கணும். கொஸ்டின் பார்ப்போமா? சரி, யூனிவர்சிட்டியில ஏழாம் அட்டவணையில எத்தனை இருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தா பழைய டேட்டா. இப்ப எத்தனை இருக்கு? 98. ஒரிஜினல் எத்தனை இருந்துச்சுன்னா 97 இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 98 இருக்கு. கான்கரண்ட் லிஸ்ட் 52 இருக்கு. இனிஷியலா ஸ்டேட் லிஸ்ட் வந்து பார்த்தா 66 இருக்கு. இப்ப எவ்வளவு இருக்கு? 59 இருக்கு. சரிங்களா? 59 இருக்கு. அடுத்து பார்ப்போம். சரி பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். நல்லா பாருங்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உயிர் பதவி அலுவலரின் பட்டியலை கவனித்து அவரின் பதவி அடிப்படையிலான முன்னுரிமை பட்டியலை கண்டறிக. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பக்கா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்மா. சரிப்பா, இப்ப இந்த 4 பேர் ரேங்க் யாருக்கா தெரியுமாப்பா? 4 பேர் ரேங்க் யாருக்கா தெரியுமா? 4 பேரோட ரேங்க் யாருக்கா தெரியுமா? 4 பேரோட ரேங்க் யாருக்கா தெரியுமா? இந்த ரேங்க் எல்லாத்தையும் எழுதி போடுறேன். அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். ரேங்க் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன். அதை படிச்சிருங்க. ஏன்னா இந்த ரேங்க் எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப கஷ்டமா கேட்கணும், இதெல்லாம் கேட்கலாமா? ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா வேற வழியே இல்லைன்னா இதெல்லாம் கேட்பாங்க. வீணா போனீங்க, எவ்வளவோ கொஸ்டின் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இல்லையா? இந்த ரேங்க் யாருக்கா தெரியுமா பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் புக் தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் புக் தான் எடுத்து வச்சிருந்தேன். சரியா? சொல்லுங்கப்பா, இந்த ரேங்க் யாருக்கா தெரியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எழுதுறேன், அதோட பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்தியால ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா பிரசிடென்ட்பா. இந்தியால ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தா பிரசிடென்ட். இது கொஞ்சம் எழுதிக்கங்க, தெரியலாம் கூட பரவாயில்ல. 2வது ரேங்க் யாருப்பா அப்படின்னா 2வது ரேங்க் வந்து பார்த்தா வைஸ் பிரசிடென்ட். 2வது ரேங்க் வைஸ் பிரசிடென்ட். 3வது வந்து யாருன்னா 3வது வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர். 4வது யார் அப்படின்னா 4வது வந்து பார்த்தா கவர்னர்ப்பா. 4வது வந்து கவர்னர். 5வது முன்னாள் ஜனாதிபதிகள், ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ். 5வது வந்து யாருன்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட்பா, நாட்டோட முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் குடிமகன், அவதான் ஃபர்ஸ்ட். 2வது வந்து பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட். 3வது யாருன்னா
பிரதம அமைச்சர், பிரதமர். 4 வந்து கவர்னர். 5வது யாரு? 5வது யார் அப்படின்னா முன்னாள் பிரசிடென்ட். 6வது யாரு? 6வது பார்ப்போமா? 6வது பார்ப்போம். 6வது வந்து யார் அப்படின்னா 2 பேர்ப்பா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்பீக்கர். லோக்சபாவோட ஸ்பீக்கர். சரியா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ஸ்பீக்கர். இதுல 5 ஒரு ஆள் வரும், எழுதிங்க. 5 வந்து பார்த்தோன்னா டெப்டி பிரைம் மினிஸ்டர். 7 யாருன்னா யார் அப்படின்னா கேபினட் மினிஸ்டர்ஸ். 7 வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ். இது ஆர்டர் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் தெளிவா எழுதிங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ். 8 யார் அப்படின்னா சரி 8 யார் அப்படின்னா அம்பாசிடர். தூதுவர் சொல்லுவாங்க அவங்க. 9 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். 9 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். 10 9A ஒன்று நோட் பண்ணிக்க. 9A வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் வருவார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்புறம் யூபிஎஸ்சியோட சேர்மன். இவங்க 2 பேர் இதில் வருவாங்க 9A. 10 யார் வரும்னா டெப்டி சேர்மன். ராஜ்யசபா டெப்டி சேர்மன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா கேட்கணும், அதை கேட்கலாமா? ராஜ்யசபா டெப்டி சேர்மன். அடுத்து வந்து பார்த்தா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். டெப்டி சிஎம். 11 வந்து யாருன்னா 11 வந்து பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. 12 வந்து யார் அப்படின்னா 12 வந்து பார்த்தோன்னா ஆர்மி ஸ்டாஃப், மிலிட்டரி ஸ்டாஃப், டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இதுவரையும் போதும். சரிங்களா? இந்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போமா என்ன சார் அப்படின்னா இந்த பாருங்க. என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தோன்னா 9A ரேங்க் வந்து 9A. கேபினட் செக்ரட்டரி வந்து 10. சரி கேபினட் செக்ரட்டரி வந்து பார்த்தோன்னா 11. டெப்டி ஸ்பீக்கர் வந்து 10. இவங்க வந்து பார்த்தோன்னா என்னது 12. இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்கம்மா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. 9A வந்து பார்த்தோன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஃபர்ஸ்ட். அடுத்து யார் வருவா? டெப்டி ஸ்பீக்கர். அடுத்து யார் வருவா அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி. அடுத்து யார் வருவா? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். அவங்க தான் கடைசி வருவாங்க. இதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணி போலாம்னா ஆர்மி ஸ்டாஃப் தான் கடைசி. தலைமை ராணுவ அதிகாரி கடைசி வருவார். அதை வச்சு போட்டாலே தேர்ட் வந்து லாஸ்ட் வரும் 3. அதை வச்சு போட்டலாம். சரிப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்ன அப்புறம் ஒண்ணுமே தெரியலையா சி போட்டுருங்க. டிஎன்பிசி ஆப்ஷன் சி போட்டுருங்க. மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் ஒண்ணுமே தெரியலையா சி போட்டுருங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு தெரியற வச்சு எலிமினேட் பண்ண பாருங்க. சரியா? ஏதாவது ஒண்ணு தெரியற வச்சு எலிமினேட் பண்ண பாருங்க. சரிங்களா? அடுத்து போலாம். சரிப்பா, இன்னையோட கடைசி கொஸ்டின். Which are the articles that declares the situation power, confer the power to union government and claim over the states? ஆர்டிகல் 356, 256, 250. என்னப்பா இந்த ஆர்டிகல் தான் இதான் தெரியுமாப்பா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுப்பாங்கப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தா டைரக்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. டைரக்ஷன் யார் கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டைரக்ஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற வழிகளை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா? நல்லா கேட்கிற பதில் சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷன் இப்ப ஸ்கீம் போட சொல்றாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா போட்ட ஸ்கீம்ஸ் போட சொல்றாங்க. அந்த ஸ்கீம் வந்து ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன பண்ணுவாங்க? இப்ப கேட்கறது புரியுதா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடாது. கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்க? நீட் எக்ஸாம் வைக்க சொல்றாங்க. வைக்கல என்ன ஆகும்? வைக்கல என்ன ஆகும்? பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டிகல் 256, 57 என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நாட் ஃபாலோ அப்படின்னா ஆர்டிகல் 365 சாரி பையன் 55 எழுதினா 365 படி என்ன பண்ணிடுவாங்க? பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க. புரியுதாமா? ஆர்டிகல் 256, 257 என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைரக்ஷனை கட்டாயமா ஃபாலோ பண்ணியாகும். ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா 365 படி என்ன பண்ணிடுவாங்க? 365 படி என்ன பண்ணிடுவாங்க? பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க. கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க. புரியுதா? இதான் அந்த ஆர்டிகல் 365, 256, 57. கிளியராமா?
இல்ல புரியுதாமா? எல்லாரும் புரியுதாமா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்டா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின். சரி, இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கம்மா, இது ரொம்ப கான்செப்டான கொஸ்டின். நல்லா படிங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க கொஸ்டினை. நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். படிங்க ஃபர்ஸ்ட். இங்கிலீஷ்ல படிங்க, நான் தமிழ்ல வைக்கிறேன். தமிழ்ல வைக்கிறேன், படிங்க, நல்லா படிங்க, தெளிவா படிங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு wrote in 1961, India as secular state, honor all the faith, equality, gives them equal opportunity. Radhakrishnan as the president of India to express when India said to be secular state, does it mean that we as the people reject the reality of unseen spirit or relevance of religion to life? That all we exalt irreligion. That is not mean the secularism itself become partial religion or the state assume divine prerogative. இதுல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? இப்படிதான் கொஸ்டின் கேட்கறேன். ரீசெண்டா இப்படிதான் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்க ரீசெண்ட் ரெண்டு படி தமிழ்ல பாப்போமா? இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமா மதிக்கிறது மற்றும் அனைத்து மதங்களுக்கும் சம வாய்ப்பு வழங்குகிறது என 1961 நேருக்கு எழுதினார். அதை இந்தியா ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவி யாத்திரையோ அல்லது வாழ்க்கை மதங்களின் பொருந்தாதையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தம் அல்ல. மத சார்பின்மை என்பது ஒரு நேர்மறையான மதம் மாறுகிறது அல்லது தெய்வ உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தம் இல்லை என்று வெளிப்படுகிறார். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்ல படிச்சு பாருங்க. தமிழ்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தமிழ்ல படிச்சு பாருங்க. தமிழ்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 4 ஸ்டேட்ல எது கரெக்டா இருக்கும்? இந்திய மத சார்பின்மை என்பது ஒரு மத மற்றும் மத சார்பற்றதுக்கு மற்றும் மதத்துக்கு எதிரானதா? இது தவறு. ஏன்னா இந்திய மத சார்பின்மை ஒரு மத சார்பு நாடு. எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல. எந்த மத சார்பற்ற தன்மை எதிரானது அல்ல. எந்த மதத்துக்கு எதிரானது அல்ல. ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்தது, இந்திய மத சார்பின்மை மதவாதத்துடன் முழுமையா ஒத்து போகிறது. தப்பு. ஒத்து போல. ஏன்னா சில விஷயத்தை கண்டம் பண்றாங்க. நீங்க மூட நம்பிக்கையோட இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டம் பண்றாங்க. இந்திய மதசார்பை பொதுவெளியில் மதத்தை முக்கியத்துவம் அங்கீகரிக்கவில்லை. சரி, இது பார்ப்போம். இந்திய மதசார்பை ஒவ்வொரு மதத்தையும் சமமாக கருதக்கூடிய அவசியம் இல்லை. தப்பு. அவசியம். ஏன்னா எல்லா மதத்தையும் என்ன பண்ணுவோம்? சமமா கருத சொல்றாங்க. ஆன்சர் என்னது? சி தான். ஏன்னா பொது வழியில மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தோம்னா நேரு விரும்ப மாட்டார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா பார்த்துங்க. இங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க பாருங்க. இந்தியன் செக்குலரிசம் இஸ் ரிலிஜியஸ், irreligious and religious. இது தப்பு. சரியா? ஏன்னா இந்தியன் ரிலிஜியஸ் செக்குலர் கண்ட்ரி. எந்த ஒரு மதம் சார்பற்ற செக்குலர் கண்ட்ரி. சரியா? இந்தியன் செக்குலரிசம் பர்ஃபெக்ட்லி காம்பேட்டபிள் ரிலிஜியோசிட்டி. தப்பு. எந்த ஒரு மதத்தோட ஒத்து போகவே இல்லை. இந்தியன் செக்குலர் டஸ் நாட் ரெகக்னைஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலிஜன் பப்ளிக் பிளேசஸ். அதாவது பொது வெளியில பார்த்தா மதத்தை வெளிப்படுத்துறதை யாருமே விரும்பல. சரியா? இந்தியன் செக்குலரிசம் டஸ் நாட் ரெக்வயர்ட் give each religion equal consideration. இது தப்பு. எல்லா மதத்துக்கும் சமமா உரிமை கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 25 28. அப்ப ஆர்டிகல் ஆன்சர் என்னது? 3. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்மா. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம தலையை சுத்துரும். இப்ப வெளியில நம்ம உட்காந்து படிக்கலாம். அங்க அந்த சூழ்நிலையில பார்த்தா ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலை உட்காந்து படிக்க ரொம்ப கஷ்டம். புரியுதாமா? கிளாஸ் புரியுதா?